ஸோ குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். இன்னைக்கு வந்து நம்ம குரூப் 2ஓட டெஸ்ட் 4ஓட ஓவர்வியூ கிளாஸ். டெஸ்ட் 4னா என்ன, அதில் என்ன படிக்க போகிறோம், இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஸ்க்ரீன் தெரியும் நினைக்கிறேன். ஸோ நம்மளோட டெஸ்ட் சீரீஸில் வந்து பார்த்தோம்னா குரூப் 2க்காக ஆரம்பிச்சிருக்கோம். அதில் இன்னைக்கு வந்து டெஸ்ட் 4 நம்ம பார்க்கலாம். ஸோ டெஸ்ட் 4 பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஸ்க்ரீனு. ஓகே, ஸோ டெஸ்ட் 4 பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன இந்த ஓவர்வியூ கிளாஸில் பார்க்க போகிறோம்னா, முக்கியமாக ஜிஎஸ் டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஏன் ஜிஎஸ் டாபிக்னா இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதுல வந்து 9 சப்ஜெக்ட் பிளஸ் ஒரு மேக்ஸ் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 10 சப்ஜெக்ட் இருக்கு. இந்த 10 சப்ஜெக்ட்ல 75 மார்க் தான் நமக்கு வரப்போகுது. ஓகேங்களா? வெறும் 75 மார்க் தான் வரப்போகுது. அப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா சில ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் படிக்கணும். எப்படின்னா நம்ம எதெல்லாம் படிக்கணுமோ அதெல்லாம் கொஸ்டினா வரணும். எல்லாத்தையும் உட்காந்து படிச்சுன்னு கூடாது. நம்மளோட இந்த 9 சப்ஜெக்ட்ல வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் அறிவார்ந்து படிக்கணும். ஓகேங்களா? சில டாபிக் தான் படிக்கணும், நான் படிச்சா அது வந்து கொஸ்டின் வந்துடணும், அந்த மாதிரி படிக்கணும். ஸோ அதுதான் என்னோட ஐடியா. அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் இங்கிலீஷ் நீங்கள் முழுசாக படிக்கணும். ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் ஜென்ரல் தமிழ், பொது தமிழோ இல்லை ஜென்ரல் இங்கிலீஷோ நீங்கள் முழுசாக படித்து அதிகமான மதிப்பெண்கள் அதில் எடுக்கணும். அடுத்து வந்து பார்த்தோம் மேக்ஸ். மேக்ஸை பொறுத்தவரைக்கும் 22 கொஸ்டின் வரலாம் நீங்கள் கரெக்டாக போடணும். ஒன்று 2 ஹியூமன் எரர் வரலாம், ஆனால் நம்ம 22 கீழே வரக்கூடாது. இதுதான் நம்மளோட டார்கெட். ஸோ இந்த ஜிஎஸ்ல பொறுத்த வரைக்கும் 75 மார்க்ல நம்ம ஒரு 55 to 60 மேல எடுக்கணும். இதுதான் உங்களோட எக்ஸாமோட டார்கெட்டா இருக்கணும். இந்த டார்கெட்டை வச்சு தான் நீங்க படிக்க ஆரம்பிக்கணும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே இது சொன்னதுதான். பட் ஒவ்வொரு ஏன் சொல்றேன்னா அதோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்க. நிறைய பேர் வந்து நான் படிப்பாங்கன்னா ஜிஎஸ்ஏ படிச்சுன்னு இருப்பாங்க. ஓகேங்களா? ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் நானே கூட ஜிஎஸ்ஏ படிச்சுன்னு இருக்கேன். ஏன்னா இதான் 9 சப்ஜெக்ட். ஆனா இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கு பாருங்க, இது இல்ல ஜென்ரல் தமிழ் இருக்கு பாருங்க, இது ரெண்டும் பார்த்தோம்னா உங்களுக்கு சொலையா மார்க் வாங்கி கொடுத்துரும். இதுவே வந்து உங்களுக்கு 100 கொஸ்டினும் 25 மேக்ஸ் சேர்த்தோம்னா 125 கொஸ்டின்ஸ், கிட்டத்தட்ட உங்களுக்கு பாதி பேப்பர்ல பாதிக்கு மேல மார்க் வந்துச்சு. இன்னும் 75 மார்க் தான் இருக்குது. ஸோ அதை நம்ம செலக்டிவ் ஸ்டடி தான் பண்ணணும். ஓகே, அது எப்படி செலக்டிவ் ஸ்டடி அதை பத்தி தான் நம்ம கிளாஸ்ல வந்து ஒவ்வொரு வாரமும் சொல்றோம். ஸோ இந்த வாரமும் அதான் சொல்ல போறோம். அதே போல வந்து பார்த்தோம்னா இந்த ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு என்னென்ன லெசன் கொடுத்துருவாங்க. ஓகே, இந்த லெசனை மட்டும் படிங்க. இங்க வந்து கொடுத்துட்டாங்க பாருங்க, ஒரு லெசன்ஸ் அந்த ப்ரோஸ் இது மட்டும் நீங்க படிச்சுங்க. அதே போல அந்த கிராமர் பார்ட் என்னன்றதை பார்த்துங்க. ஸோ இது வந்து நீங்க ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு வந்து நீங்க வச்சுக்கலாம். அதே போல ஜென்ரல் தமிழை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டாண்டர்டைஸ் வச்சோம். நிறைய பேர் ஸ்டாண்டர்டைஸ் வேணா சொன்னாங்க. மறுபடியும் நம்ம போர்ஷனை மாற்றணும். ஓகேங்களா? டாபிக் வைஸ் வச்சோம். இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ஸ்டாண்டர்டைஸ் வேணும்னு சொல்றாங்க. அதனால என்ன பண்ண போறோம்னா 50-50. உங்களுக்கு வந்து 50 கொஸ்டின் வந்து டாபிக் வைஸும் 50 கொஸ்டின் வந்து ஸ்டாண்டர்ட் வைஸும். ஸோ நீங்க 6வதும் படிப்பீங்க, டாபிக் வைஸும் படிப்பீங்க. ஸோ இப்படி வந்து கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டோம். ஏன்னா இதுலயும் வந்து பார்த்தா ஒரு 40 பேர் வந்து ஸ்டாண்டர்ட் வைஸ் கேட்கறாங்க, ஒரு 35 பேர் வந்து டாபிக் வைஸ் கேட்கறாங்க. அதனால வந்து பார்த்தா 2 பேருக்குமே ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துடலாம். அதனால இது 50-50. இதுக்கான சிலபஸ் அப்டேட் பண்ணி உங்களுக்கு குரூப் வந்து ஷேர் பண்ணுவாங்க. தமிழுக்கு மட்டும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் சேம் சிலபஸ் தான். அதே போல இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த லெசன்ஸ் எல்லாம் இருக்குன்னு வச்சுங்க, இதெல்லாம் அப்படியே படிச்சிருங்க. அதுல என்னென்ன இருக்கோ, அந்த ஸ்கூல் புக்ல என்ன இருக்கோ, அந்த லெசன் ஆரம்பிக்குதுன்னா அதோட அதுல இருந்து ஆத்தரை பத்தி மைன்யூட் இன்ஃபார்மேஷன், அதுல வந்து ஒரு கலரை பத்தி மென்ஷன் பண்ணிருக்காங்க, இல்ல ஒரு நம்பரை வச்சிருந்தா கூட எல்லாத்தையும் படிச்சிருங்க. இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி டீட்டெயிலிங்கா கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இங்கிலீஷை பொறுத்த நீங்களே நீங்க படிக்கிற போலதான் இருக்கும். இந்த ஓவர்வியூ கிளாஸ்ல பார்த்தோம்னா முழுக்க நம்ம ஜிஎஸ் எப்படி படிக்கணும், ஜிஎஸ்ல எப்படி ஸ்கோர் பண்ணணும், ஜிஎஸ்ல அந்த 55 அந்த 60 மார்க் எப்படி எடுக்கணும், அதுதான் நம்ம வந்து நடத்துவோம். ஓகே, ஸோ இதெல்லாம் யூடியூப்ல போயிட்டு நீங்களே அடிச்சிங்கன்னா போதும். ஓகேவா? அந்த போயமை இப்போ சி ஃபீவர் இதெல்லாம் அடிச்சிங்கன்னா அந்த போயம் வரும். போயம் ஃபுல்லா படிங்க. அதுல இருக்கக்கூடிய அந்த அலிட்ரேஷன் வார்த்தை, அந்த சிம்லி மெட்டாஃபர் அதெல்லாம் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. கிராசரி படிங்க, ஆத்தரை பத்தி படிங்க. ஓகேவா? புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. அவ்வளவுதான் இங்கிலீஷை பொறுத்தவரை சிம்பிள். ஸோ தமிழை பொறுத்தவரைக்கும் உங்க தமிழுக்கான கிளாஸஸ் நடக்கும். ஓகேங்களா? அந்த கிளாஸ்ல உங்க தமிழ்ல டவுட் இருந்தா நீங்க கேட்டுங்க. அதிகாலை கிளாஸஸ் நடக்கும். இல்லைன்னா உங்களுக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் டிஸ்கஷன் நடக்கலாம். அப்போ வச்சு நீங்க தமிழை பத்தி எந்த டவுட் இருந்தாலும் கேட்டுங்க. ஸோ நம்ம ஓவர்வியூ கிளாஸ்ல கொடுக்கறது வந்து பார்த்தோம்னா முழுக்க நம்ம இந்த ஜிஎஸ் எப்படி படிக்கலாம், அதுதான் நம்மளோட முழு டாபிக். ஓகேவா? சரி, இந்த இப்போதைக்கு அந்த 9 சப்ஜெக்ட் நம்ம பார்த்தோம். ஓகே, மேக்ஸ் விட்டுருவோம். அந்த 9 சப்ஜெக்டை பார்த்தோம். இந்த 9 சப்ஜெக்ட்ல நீங்க சில சப்ஜெக்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஓகேவா? அது என்னென்ன சப்ஜெக்ட்னு பார்த்தோம்னா, ஒன்று பாலிட்டி. ஸோ இந்திய அரசியல் அமைப்பு, இந்திய அரசியல். ஓகேவா? பாலிட்டிக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா இதுல ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இதுல வரக்கூடிய கொஸ்டின் எல்லாத்தையும் கரெக்டா போட முடியும். ஓகேங்களா? நீங்க வந்து பாலிட்டி ஒரு வாட்டியோ 2 வாட்டி படிச்சா கூட உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், உங்களால எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ பாலிட்டின்றது ஒரு மார்க் ஸ்கோரிங் சப்ஜெக்டா இருக்கும். யூனிட் 8 யூனிட் 9. ஓகே, இந்த 2 யூனிட் இருக்குல்ல,
இது ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா சில ஏரியாஸ் ஈஸியாக படிச்சிடலாம், சில ஏரியா கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்டா இருந்தா தமிழ் லிட்ரேச்சர் பார்ட் அந்த இலக்கணம் இலக்கியம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகேங்களா? இதே வந்து பார்த்தோம்னா யூனிட் 9ன்றது ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் ஈஸியா இருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தோம்னா அதிகமான கொஷின்ஸ் வரக்கூடிய ஒரு ஏரியாவா இருக்கும். அதனால இது அதிகம் முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. அப்புறமா ஜாகிரபி. ஜாகிரபி பொறுத்தவரைக்கும் நீங்க 10th ஸ்டாண்டர்ட் மட்டும் படிப்பீங்க. ஓகேங்களா? ஒரு 7 லெசன் வரும். யூனிட் 9லயும் சில சேரும். ஸோ ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் நீங்க டாபிக் வைஸ் படிச்சிடலாம். நம்ம அந்த டாபிக் எல்லாம் வந்து ஃபியூச்சர்ல சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டாபிக்ல இப்படிதான் கொஸ்டின்ஸ் வரும், இப்படிதான் நீங்க வந்து படிக்கணும். இப்போ எப்படின்னா அந்த மாதிரிலாம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஸோ ஜாகிரபி, இந்தியன் எக்கானமி, ஐஎன்எம். ஓகே, இந்தியன் எக்கானமி, ஐஎன்எம். இது ஐஎன்எம்னு வச்சுப்போம். இந்தியன் எக்கானமி. ஸோ இந்த 3 சப்ஜெக்ட்டும் பார்த்தோம்னா உங்களுக்கு ஈஸியா கை கொடுக்கக்கூடிய சப்ஜெக்ட். நீங்க படிக்கிறதெல்லாம் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய சப்ஜெக்ட். இதுலயே பாருங்க, ஒரு சப்ஜெக்ட், 2 சப்ஜெக்ட், 3, 4, 5, 6 யூனிட் கவர் ஆயிடுச்சு. இந்த 6 யூனிட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து அந்த 55ன்றது இந்த 6 யூனிட் நல்லா படிச்சா போதும், அந்த 55ன்றது உங்க கையில கொடுத்துரும். இது தாண்டி கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள் இருக்கு. ஏன்ஷியன்ட் அண்ட் மிடிவல். ஓகேங்களா? நம்ம அந்த அந்த ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்கு. ஓகே, அதுலயும் பார்த்தா இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. இப்போ என்ன சொல்றோம்னா சில சப்ஜெக்ட் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க. ஓகேங்களா? இந்த ஆர்டர்ல பாலிட்டி, யூனிட் 8, யூனிட் 9, ஜாகிரபி, ஐஎன்எம் இதெல்லாம் வந்து கொஸ்டின் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வரும். இந்த ஏரியாவை நல்லா படிச்சா போதும் உங்களால மார்க் எடுக்க முடியும்னு சொல்றேன். ஸோ புதுசா படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். ஒருவேளை சீனியர் எஸ்பெரண்ட் தான் நீங்க இந்த புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவீங்க. ஓகே, அதே போல ஏன்ஷியன்ட் மிடிவல், சயின்ஸ், இன்னொரு சயின்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி மார்க் ஸ்கோர் பண்ணலாம் நான் ஐடியாஸ் கொடுக்குறேன். இந்த ஐடியாவை நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும்னா போதும். நான் சொல்றது மினிமம் 55 வாங்கிடலாம், மேக்ஸிமம் உங்களால 65 வாங்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் சொல்ல வர்றது. சரி, பார்க்கலாம் அந்த என்ன ஐடியாஸ்னு. இன்னைக்கு என்ன கொடுக்க போறேன்னா, இன்னைக்கு எதை பத்தி படிக்கலாம்னா நம்ம வந்து யூனிட் 8ஓட செகண்ட் பார்ட். இப்போ யூனிட் 8னா 2 பகுதிகள் இருக்குன்னு படிச்சோம். முதல் பகுதி போன வாரம் டெஸ்ட் வந்து எழுதணும். 2வது பகுதி இந்த வாரம் டெஸ்ட் எழுத போறோம். அது என்ன பகுதினா தமிழ்நாடோட சுதந்திர போராட்டத்தில் பங்கு என்ன, இது ஒரு டாபிக். ஓகேங்களா? 2வது எர்லி எஜுகேஷன், ஆரம்ப காலத்து கிளர்ச்சிகள் என்ன, ரோல் ஆஃப் விமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், சுதந்திர போராட்டத்தில் பெண்களின் பங்கு என்ன. ஸோ இது எல்லாமே பார்த்தோம்னா இந்திய அளவுல படிப்போம், பிளஸ் தமிழ்நாடு அளவுல படிக்கக்கூடியது, சுதந்திரத்தை மையப்படுத்தி இருக்கக்கூடிய டாபிக். அடுத்து வந்து பார்த்தா முழுக்க முழுக்க தமிழ்நாடு மையப்படுத்தி இருக்கக்கூடிய டாபிக். 19ஆம் 20ஆம் நூற்றாண்டுல வந்து தமிழ்நாட்டில் என்னென்ன நிகழ்வுகள்லாம் வந்தது, நீதி கட்சி எப்படி உருவாச்சு, சுயமரியாதை இயக்கம் எப்படி உருவாச்சு, இங்க யாரெல்லாம் லீடர்ஸா இருந்தாங்க, இங்க வந்து சமூக போராட்டங்கள்லாம் என்னென்ன நடந்தது, அதெல்லாத்தையும் நம்ம படிப்போம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து யூனிட் 8ல நீங்க படிக்க போறீங்க. இது ஒரு மார்க் ஸ்கோரிங் ஏரியா. இப்போ எப்படின்னா மொத்தமா ஒரு யூனிட் 8ல வந்து உங்களுக்கு ஒரு 20 கொஸ்டின் வந்து நினைச்சுங்க. யூனிட் 8ல 10 கொஸ்டின் இந்த ஏரியால தான் வரும். 10 கொஸ்டின் இந்த ஏரியால தான் வரும். ஞாபகம் வச்சுட்டு அதனால இந்த ஏரியா பாதிக்கு மேல யூனிட் 8 கொஸ்டின் வரக்கூடிய ஏரியா. ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்டா இருந்தா அவங்க அதிகமா ஸ்கோர் பண்ணலாம் இந்த ஏரியாவில். ஏன் சொல்றேன்னா தமிழ் நீங்க வந்து அந்த இலக்கணம் அந்த தமிழ் லிட்ரேச்சர்ல உங்களால ஸ்கோர் பண்ண முடியலன்னா கூட இந்த இடத்துல திருக்குறள்ல உங்களுக்கு தெரியலையான கூட இந்த இடத்துல உங்களால ஸ்கோர் பண்ணி மார்க் வந்து எல்லாரோட மார்க்கும் மாதிரி நீங்களும் ஒரு நல்ல மார்க் எடுக்க முடியும். அதெல்லாம் இந்த ஏரியாவை நல்லா படிங்க. 10 கொஸ்டின்ஸ் வரப்போகுது. நான் என்ன பண்ண போறேன்னா இந்த டாபிக் இருக்கு பாருங்க, இந்த டாபிக்ல என்னென்ன படிக்கணும்ன்றத நான் சொல்லிடுறேன். ஓகேவா? அது இங்கிலீஷ் மீடியம் இருந்தாலும் சரி, நீங்க தமிழ் மீடியம் இருந்தாலும் சரி, நான் சொல்றதை புரிஞ்சுக்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன், அது நீங்க தெரிஞ்சுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா அதுக்கு மேலே நீங்க கேட்கலாம். ஓகே, ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து பிசிக்ஸ்க்கு நான் சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி சொல்றேன், இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. வேற எதுவுமே ஃபாலோ பண்ண வேணாம், அதுவே உங்களுக்கு சக்சஸ் தேடி கொடுத்துரும் பிசிக்ஸுக்கு. ஸோ அது கடைசியில சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம போக போறது யூனிட் 8. இதில் தான் அதிகமான கொஸ்டின்ஸ் இருப்போது, அதனால யூனிட் 8 போவோம். அப்புறமா மேக்ஸை பார்ப்போம். 3வது வந்து பார்த்தோம்னா நம்ம பிசிக்ஸுக்கு போகலாம். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாமே கிளியரா? யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க. கிளியர் சார். சரி, ஃபர்ஸ்ட் அதே போல போன வாரம் வந்து நான் பிடிஎஃப் கொடுத்துருந்தேன். நிறைய பேர் தமிழ்ல கேட்டிருந்தீங்க பாருங்க. இந்த பிடிஎஃப்லாம் வந்து பார்த்தோம்னா நான் ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான். இந்த பிடிஎஃப் வந்து விதைகள்ல அவங்க சொல்லி நான் வந்து அவங்க வந்து இந்த கிளாஸ் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த டாபிக்கை வந்து என்ன படிக்கணும் மட்டும் நீங்க சொல்லு பாருன்னு சொல்லிட்டாங்க. ஆனா நான் என்ன பண்ணிருக்கேன்னா இது பிடிஎஃப் உங்களுக்கு மாத்தி எதெல்லாம் முக்கியமானதுன்னு தேடி இதெல்லாம் வந்து கம்பைல் பண்ணி நான் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ஸ்கூல் புக்ல எங்கெங்கெல்லாம் இருக்கு அதை நான் கம்பைல் பண்ணி கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா இந்த ரோல் ஆஃப் தமிழ்நாடு சுதந்திர போராட்டத்தில் பங்கு அது எங்கெங்க இருக்குது உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இதெல்லாம் நான் உங்களுக்கு தரேன். ஓகேங்களா? நான் வந்து சரி எக்ஸ்ட்ரா நம்மள எஃபர்ட் போட்டு நம்ம உங்களுக்கு தரேன்னு வச்சுங்க. இப்போ இதுல வந்து தமிழ் மீடியமா இருந்தாலும் இங்கிலீஷ் மீடியமா இருந்தாலும் இது புரிஞ்சுக்கலாம் தானே. இதுல என்ன இதுக்கு இது எப்படி நான் தமிழ்ல மாத்தி தரதுன்னு தெரியல. பாருங்க, ஹிஸ்டரி புக்கு. சரி, ஓகே, நான் தான் சொல்றேன். நீங்க தமிழ் மீடியமா இருந்தா உங்களுக்கு புரியலையா நான் இப்ப நான் தமிழ்ல சொல்லிடுறேன்.
நீ இந்த வீடியோ பார்த்து நீங்க புரிஞ்சுங்க. ஓகேங்களா? ஏன்னா எனக்கு தமிழ் ஃபாண்ட் எனக்கு டைப் பண்ண தெரியாது. ஸோ அதை நான் டைப் பண்ணி என்ன தரது கஷ்டமா இருக்கு. அதனால நான் வந்து தமிழ்லயே சொல்லிடுறேன். உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு புரியலன்னா நீங்க மெசேஜ் பண்ணுங்க, நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபோன் பண்ணியோ இல்லை நான் மெசேஜ்ல நான் சொல்றேன். தமிழ் மீடியமா இருந்து ஓகேவா? ஏன்னா இந்த பிடிஎஃப் நான் இங்கிலீஷ்ல நான் உங்களுக்காக ரெடி பண்ணி தரேன். உங்களுக்கு டவுட்டா நீங்க கேளுங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா? நீங்க இந்த வீடியோ பாத்துருங்க. சரி பார்ப்போம். பாருங்க, ஸ்டாண்டர்டு அப்படின்னா எந்த வகுப்பு, லெசனு 8வது லெசன்ல 4வது 8வது யூனிட். ஓகேங்களா? 8வது ஸ்கூல் புக்ல 4வது யூனிட்டும் 8வது யூனிட்டும் உங்களுக்கு தமிழ்நாடோட சுதந்திர போராட்டத்தின் பங்கு, அது மட்டும் இல்லாம ஆரம்ப காலத்து கிளர்ச்சி வந்து தொடர்பு இருக்கு. நீங்க வந்து அந்த லெசன்ஸ் எல்லாம் படிக்கணும். 10th 6வது லெசனும் 9வது லெசனும் படிக்கணும். +1 ஹிஸ்டரி புக்ல, வரலாறு புக்ல 18வது லெசன் படிக்கணும். இதுதான் நம்ம சொல்றோம். இதை நீங்க தமிழ்ல கேக்குறீங்க. ஓகேங்களா? ஸோ இது ஜென்ரலா புரியும். ஓகேவா? ஸோ எல்லாமே ஒரு டிகிரி முடிச்சிருக்கோம். நீங்க புரியலன்னு பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு புரியலன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்றேன்னா, இந்த லெசன்லாம் வந்து கோர் லெசன். இந்த லெசன்ல இருக்கிறதெல்லாம் நீங்க படிச்சிருங்க. ரோல் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், தமிழ்நாட்டின் சுதந்திர போராட்டின் பங்கு, அது மட்டும் இல்லாம பெண்களின் பங்கு, அது மட்டும் இல்லாம ஆரம்ப காலத்து கிளர்ச்சி, எர்லி அஜிடேஷன் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ். அதுக்கு நீங்க படிக்க வேண்டிய லெசன்ஸ் இதுதான். 8th ஒரு 2 லெசனு, 10th ஒரு 2 லெசனு, +1 ஒரு லெசன். ஆக மொத்தம் இந்த 5 லெசன் படிச்சீங்கன்னா ஸ்கூல் புக்ல இருக்குது நீங்க கவர் பண்ணிட்டீங்க இந்த டாபிக். ஓகேவா? ஸோ அடுத்து எவல்யூஷன். ஓகேங்களா? இங்க வந்து பார்த்தா தமிழ்நாட்டுல வந்து பார்த்தோம்னா இந்த இந்த சமூக அரசியல் மூவ்மெண்ட் நடந்திருக்கும் அந்த டைம்ல. நீதி கட்சி, ஓகே, சுயமரியாதை இயக்கம், ஒரு பக்கம் வந்து பார்த்தோம்னா தொழிலாளர்களுக்கு சில போராட்டங்கள் அந்த மாதிரி நடந்திருக்கும். அதெல்லாம் என்னென்னு கேட்கறாங்க. ஸோ அதுக்கு என்ன ஸ்கூல் புக்கு அப்படின்னு பார்த்தேன்னு வச்சுங்க, 10th ஸ்டாண்டர்ட்ல 5th யூனிட் லெசன்ல 5.7, அந்த 5.7 மட்டும் படிச்சா போதும். ஸோ அதுல வந்து பார்த்தோம்னா இங்க வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல வந்து சமூக சீர்திருத்த இயக்கங்களை பத்தி கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாட்டுல சமூக சீர்திருத்த இயக்கங்களை பத்தி. அது மட்டும் இல்லாம 10th லெசன், 10th புக்ல 10th லெசன், அதுவும் +1 பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஓகேவா? அரசியல் அறிவியல் தான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக் இருக்குல்ல, அதுல 13, 14, 15 இந்த 3 லெசன் படிக்கணும். ஸோ இவ்வளவுதான் இந்த டாபிக் ஸ்கூல் புக்ல நீங்க படிக்கணும். வேற எங்கேயுமே உங்களுக்கு இருக்காது. ஓகேவா? ஸ்கூல் புக்ல. ஸோ இதை படிச்சா போதும், இதுக்கு இதை படிச்சா போதும். ஸோ இங்க ஒரு 5 லெசனு, இங்க வந்து ஒரு 3, ஒரு 4, இங்க ஒரு 5 லெசன். ஓகேவா? ஸோ இங்க ஒரு 5 லெசன். இந்த 10 லெசன் தான் இந்த டாபிக் உங்களுக்கு இந்த வாரத்தோட யூனிட் 8 டாபிக். அப்படின்னா பார்ட் 2 டாபிக். இந்த பார்ட் 2 டாபிக் இருக்கு பாருங்க, இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்ல கவர் ஆகக்கூடிய இடங்கள் வேற எங்குமே இல்லை. ஸோ இதெல்லாம் படிச்சிருங்க. ஓகேவா? எல்லாரும் பார்த்தோம்னா யூனிட் 8க்கோ யூனிட் 9க்கோ ஏதாச்சும் ஒரு புக் வாங்கி வச்சிருக்கீங்க, ஏதாவது ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் புக்கு. சப்போஸ் வாங்கலாம் கூட பிரச்சனை இல்லை, ஸ்கூல் புக்கே போதுமானது சில விஷயங்களுக்காக. ஓகேவா? சில எல்லாமே ஸ்கூல் புக்ல கவர் ஆயிருக்கும். ஓகே, சரி நம்ம பார்ப்போம். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, ஒவ்வொரு டாபிக்கும் மேல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக்கிலும் என்ன படிக்கணுன்றதை நான் சொல்லிடுறேன். அது நீங்க படிச்சுங்க, அது நீங்க தெரிஞ்சுங்க. ஓகே, சரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தோம்னா, இப்போ இந்த டாபிக் இருக்குல்ல, அதுல ஒவ்வொரு டாபிக்கும் என்னென்ன படிக்கணும் நான் சொல்றேன். நீங்க வந்து புரிஞ்சுங்க, அந்த டாபிக் படிச்சா போதும். அதுதான் அந்த டாபிக்ல இருக்கும். ஒண்ணு வந்து பார்த்தோம்னா எர்லி அஜிடேஷன் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல். ஓகேங்களா? இங்க வந்து பார்த்தோம்னா ஆரம்ப காலத்து கிளர்ச்சிகள், இதுதான் அந்த டாபிக். ஸோ இதுல நீங்க என்னெல்லாம் படிப்பீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமா நீங்க என்ன படிக்கணும், பாளையக்கார கிளர்ச்சிகள் படிப்போம். நம்ம ஊர்ல வந்து பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டில் நடந்த அந்த பாளையக்கால கிளர்ச்சிகள் படிப்பீங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா அந்த பாளையக்கால கிளர்ச்சியில 2ஆம் கிளர்ச்சிகள்னு தனியா ஆரம்பிக்கும். சவுத் இந்தியன் ரெபலியன் சொல்லுவாங்க, பாளையக்கால கிளர்ச்சி 2, அதை படிப்பீங்க. வேலூர் கிளர்ச்சி, வேலூர் மியூட்டினி அதை படிப்பீங்க. இது 3 தான் இங்க படிப்பீங்க. ஓகேவா? சோ அந்த பாளையக்கார கிளர்ச்சியில நீங்க எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னா, ஸ்கூல் புக்லயே வந்து பார்த்தோம்னா முதல்ல இந்த பாளையம்ன்றது 1526ல ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேவா? இங்க வந்து மதுரையை சார்ந்த ஒரு மன்னர். ஓகேவா? யாருன்னா விஸ்வநாத நாயக்கா, அவர் தானே ஆரம்பிச்சிருப்பாரு. அவர் வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. அவரோட அமைச்சர் வந்து சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி வந்து பாளையங்களை வந்து ஆரம்பிக்கணும்னு. 72 பாளையமா வந்து பிரிச்சிருப்பாங்க. அடுத்து ஈஸ்ட் பாளையம்னா என்ன, கிழக்கு பாளையம்னா என்ன, மேற்கு பாளையம்னா என்ன, இது ரெண்டுத்தையும் தெரிஞ்சு வச்சுங்க. அதுக்கடுத்து இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாளைய கிளர்ச்சியும் நீங்க தெரிஞ்சு வச்சுங்க. புலிதேவர் ஆரம்பிங்க. ஓகேவா? அதுக்கடுத்து வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன். ஓகே, அதுக்கடுத்து மருது சகோதரர்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்தா கடைசியா வந்து பார்த்தா தீரன் சின்னமலை. ஸோ இந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய எல்லா கிளர்ச்சியும் கிளியரா புரிஞ்சுங்க. இது 2 படிச்சா போதும் உங்களுக்கு
இந்த ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் இருக்கு பாருங்க, இந்த 2 பாயிண்ட்டுமே இதுல கவர் ஆயிடும். ஸோ இந்த 5 பேர் இருக்காங்களே, இந்த 5 முக்கியமானவங்க எப்படி அவங்க போராடினாங்க, யாரு பிரிட்டிஷ்ல எந்த கவர்னர் அப்ப இருந்தாரு, எந்த பிரிட்டிஷ் அபிஷியல், எந்த பிரிட்டிஷ் ஆர்மில இருந்து வந்தவங்க யார் வந்து அந்த கிளர்ச்சியும் இது பண்ணாங்க, சப்ரஸ் பண்ணாங்க. ஓகேவா, அடக்குனாங்க. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் வீரபாண்டிய கட்டபொம்மன்னா பேனர்மேன் தான் வந்து பார்த்தா ஜெயிச்சிருப்பாரு, வீரபாண்டிய கட்டபொம்மன் தோல்வி அடைஞ்சிருப்பாரு. அந்த மாதிரி ஒவ்வொரு கிளர்ச்சிக்கும் ஒருத்தர் இருப்பாரு, அதெல்லாம் யாரும் தெரிஞ்சு வச்சுங்க. அதுக்கடுத்து சவுத் இந்தியன் கிளர்ச்சி பொறுத்த வரைக்கும் நீங்க மோஸ்ட்லி இந்த தீரன் சின்னமலை அவர் வருவார் அந்த டைம்ல. ஓகேவா, ஸோ இவ்வளவுதான். அடுத்து வேலூர் மியூட்டினி. ஓகேவா, வேலூர் கிளர்ச்சி ஏன் ஆரம்பிச்சது, அந்த டைம்ல மெட்ராஸோட கவர்னர் யாரு, கமாண்டர் இன் சீஃப் யாரு, யாரு வந்து அந்த வேலூர் புரட்சியை வந்து கட்டுக்கோப்பு கொண்டு வந்தது. ஓகேவா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்க ஸ்கூல் புக்ல என்ன இருக்கோ அதை மட்டுமே படிங்க, அதை தாண்டி எதுவுமே படிக்க தேவையில்ல. இது எல்லாமே உங்களுக்கு 8th 10th ஸ்கூல் புக் படிச்சா கூட போதும். 8thலயும் இருக்கும் 10thலயும் இருக்கும், எல்லாத்தையும் அதிலேயே படிச்சா கூட போதும், எல்லாமே கவர் ஆயிடும். ஓகே, ஸோ அவ்வளவுதான் இந்த டாபிக். இந்த எர்லி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 கேள்வி வரைக்கும் கேட்கறாங்க ஒவ்வொரு எக்ஸாம்லயும். நீங்க குரூப் 4 எடுத்து பாருங்க, அதுக்கு முன்னாடி குரூப் 4 குரூப் 2 எல்லாத்தையும் ஒரு 2 கேள்வியாச்சும் இந்த இடத்துல இருந்து வருது. ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா ஸ்கூல் புக்கு 8th 10th முன்னாடி கொடுத்துட்டு பாருங்க, அங்க மட்டும் படிச்சா போதும். இவ்வளவுதான் மொத்தமே. பாளையம் எப்படி உருவாச்சு, மொத்தம் எத்தனை பாளையம், ஈஸ்ட் வெஸ்ட், யாரெல்லாம் சண்டை போட்டாங்க அந்த 5 பேரு, அந்த 5 பேரு கூட இருந்தவங்க, அந்த 5 பேர் எதுக்காக சண்டை போட்டாங்க, அதுல ஏதாச்சும் அவங்க வெற்றி பெற்றாங்களா, அந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சு வச்சுங்க. அவ்வளவுதான். இதை தாண்டி பார்த்தோம்னா வேலூர் மியூட்டினி. ஓகேவா, ஏன் இந்த வேலூர் மியூட்டினி வந்தது, இமிடியட் காசஸ் என்ன, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. அவ்வளவுதான். ஓகே, சரி. அடுத்து ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். ஓகேவா, சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாடோட பங்கு. ஸோ தமிழ்நாடோட பங்குன்னும் போது நீங்க எங்க இருந்து ஆரம்பிப்பீங்கன்னா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். ஓகேங்களா, அங்க 1852 ஆரம்பிச்சிருப்பாங்களா ஒரு சங்கம், அந்த சங்கத்துல இருந்து ஆரம்பிக்கணும். ஸோ இந்த சங்கம் யார் ஆரம்பிச்சது, அதுக்கடுத்து வரீங்க மெட்ராஸ் மகாஜன சபா. ஸோ இந்த மெட்ராஸ் மகாஜன சபா யார் வந்து ஆரம்பிச்சாங்க, ஸோ அதுக்கும் வரீங்க, அங்க ஆரம்பிக்கிறீங்க. அடுத்து வந்து பார்த்தா மாட்ரி பேஸ். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த மிதவாதிகள் இருப்பாங்களே, அவங்களோட டைம்ல எப்படி இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா எத்தனை பேர் வந்து பார்த்தோம்னா பாம்பே செஷன்ல போய் கலந்துக்கினாங்க. தமிழ்நாட்டுல நம்ம மெட்ராஸ்ல வந்து பார்த்தோம்னா 3வது செஷன் நடந்திருக்கும். ஓகேவா, 1887 நடந்திருக்கும் மெட்ராஸ்ல. அதுல எத்தனை பேர் தமிழர்கள் கலந்துக்கினாங்க. ஓகே, அந்த மாதிரி முக்கியமான தமிழ்நாட்டை சேர்ந்த மாடரேட் லீடர்கள் யார் யாரு, அவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன, ஸோ இந்த மாதிரிலாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் ஐஎன்சியோட முதல் செஷன் எங்க நடக்குது, பாம்பேல நடக்குதுல்ல, அதுல முதல் தீர்மானத்தை நிறைவேற்றுறது ஒரு தமிழர் தான். ஓகேவா, அது யாரும் கண்டுபிடிச்சு தெரிஞ்சு வச்சுக்க. ஓகே, அந்த மாதிரி தமிழ்நாடை மையப்படுத்தி இந்த மாட்ரேட் மிதவாதிகள் அந்த அந்த டைமை பத்தி தமிழ்நாடை மையப்படுத்தி தெரிஞ்சு வச்சுக்க. அடுத்து சுதேசி மூமெண்ட். ஸோ தமிழ்நாடை மையப்படுத்தி சுதேசி மூமெண்ட்டை வந்து தெரிஞ்சு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அந்த சுதேசி மூமெண்ட்ல என்னெல்லாம் நடந்திருக்கும், யார் முக்கியமான தலைவர்னா வி.ஓ. சிதம்பரம் பிள்ளை இருந்திருப்பாரு. சுதேசி கப்பல் வந்து அவரு இது பண்ணியிருப்பாரு. ஓகேவா, அந்த இப்ப கூட அந்த 10 லட்சம் கொஸ்டின் வந்து கேட்டாங்க, எவ்வளவு அந்த சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியோட மொத்த கேபிட்டல் எவ்வளவு பாருங்க, 10 லட்சம் ரூபா, 40,000 ஷேர் அவர் உருவாக்கி இருப்பார். 40,000 பங்கு உருவாக்கி ஒரு பங்கு 25 ரூபான்னு வித்துருப்பார். ஓகேவா, அந்த டைம்ல ஒரு அதை பத்தி தெரிஞ்சு வச்சுங்க. அதுக்கு சுப்பிரமணிய சிவா பத்தி கொஞ்சம் மியூட் பண்றேங்க. ஸோ சுப்பிரமணிய சிவா பத்தியும் கோரல் மில் ஸ்ட்ரைக் நடந்திருக்கும் அதை பத்தியும் பாரதியார் இருந்திருப்பாரு, அதை பத்தி தெரிஞ்சு வச்சுங்க. அதுக்கடுத்து மெட்ராஸ் டே, சாரி சுராஜ் டே, ஓகேங்களா, அப்படின்னு பிபின் சந்திராவோட பர்த்டே வந்து கொண்டாடி இருப்பாங்க. ஸோ அதை பத்தியும், பர்த்டேல அவரு ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிருப்பாரு. ஓகேங்களா, ஸோ அதை பத்தி இந்த டைம்ல யாரெல்லாம் இருந்ததோ அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சு. முக்கியமா வாஞ்சிநாதன், அவர் வந்து ஒருத்தர் கலெக்டர் ஆஷை கொண்டு இருப்பார்ல, ஸோ அவரை பத்தி இந்த டைம்ல யாரெல்லாம் லீடர்ஸ் இருந்தாங்க, அவங்களோட புக்ஸ் என்ன, அவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன, இது எல்லாத்தையும் இந்த டைமை பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேவா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுதான் வந்து நீங்க சுதேசி மூமெண்ட்ல நீங்க தெரிஞ்சு வச்சுப்பீங்க. முக்கியமான லீடர்ஸ், அவங்களோட பங்களிப்பு என்ன, ஓகேவா, அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்க போதும். அந்த லீடர்ஸ் அவங்களோட பங்களிப்பு அந்த டைம்ல அவங்க என்னது. ஃபார் எக்ஸாம்பிள் 1907, ஓகேவா, சூரத் ஸ்பிரிட் நடக்குது. தமிழ்நாட்டுல இருந்து யாரு போய் சூரத் ஸ்பிரிட்ல கலந்துக்கினாங்க யாருக்காச்சும் தெரியுமா? சூரத் ஸ்பிரிட்ல தமிழ்நாட்டை சார்ந்து யார் போனாங்க? பாரதியார். அவ்வளவுதான். இது வந்து ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான். பாரதியார் போயிருப்பார். ஓகே,
ஸோ அந்த மாதிரி விஷயம் முக்கியமா அந்த கோரல் மில் ஸ்ட்ரைக் தெரிஞ்சு வச்சுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கும் இந்த டைம்ல. ஸோ அடுத்து அப்படியே வந்தோம்னா ஹோம் ரூல் லீக். ஓகே, ஹோம் ரூல் லீக் பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கு. ஓகேவா, ஹோம் ரூலோட செகண்ட் ஹெட் குவார்டர் தமிழ்நாடு தான். ஓகே, சென்னை தான். மெட்ராஸ் தான் வந்து பார்த்தோம்னா முக்கியமான ஒரு ஹெட் குவார்டர் வந்திருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா யாரு தலைமை தாங்கினாங்க? ஓகேவா, இந்த ஹோம் ரூல் லீக்ல தலைமை தாங்குறது யாரு தெரிஞ்சு வச்சுங்க. ஓகே, அதுக்கடுத்து வேற என்ன முக்கியமா பார்த்தா இந்த ஜார்ஜ் அருண்டலே அவர் இருந்திருப்பாரு. ஓகேவா, பிபி வாய்டியா, சிபி ராமசாமி, இந்த மாதிரி ஒரு 3 பேர் வந்து தமிழ்நாட்டை மையப்படுத்தி இங்க வந்து பார்த்தோம்னா இந்த தன்னாட்சி இயக்கத்தை வந்து செயல்படுத்தியிருப்பாங்க. ஒரு பக்கம் தன்னாட்சி இயக்கம், அப்ப இந்த டைம்ல வந்து பார்த்தோம்னா ஒரு பக்கம் நீதி கட்சி, நான் பிராமினன்ஸ், ஓகேவா, பிராமணர் அல்லாததெல்லாம் சேர்ந்து கட்சி ஆரம்பிச்சு 1917 வந்து பார்த்தோம்னா ஒரு பக்கம் இங்க வந்து நீதி கட்சின்றது உருவாயிருக்கும். ஒரு பக்கம் வந்து பார்த்தா இதே டைம்ல இதே 1917 ஓம் ரூல் லீக் தன்னாட்சி இயக்கமும் வந்து பார்த்தோம்னா ஒரு பவராக செயல்பட்டிருக்கும் காங்கிரஸோட தலைமையில. ஸோ இந்த மாதிரி தமிழ்நாட்டுல வந்து ஒரு இரட்டை முகங்களா வந்திருக்கும். ஓகேவா, அதை ஞாபகம் வச்சுங்க. அதுக்கடுத்து இவங்க வந்து ஆட்சி பிடிச்சிருப்பாங்க, அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த ஓம் ரூல் லீக்ல யாரெல்லாம் இருந்தாங்க அது தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து ஓம் ரூல் லீக் முடிஞ்சிச்சா, சுதேசி மூவ்மெண்ட் இதெல்லாம். அதுக்கு நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் பாருங்க. இந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் பாஸ் பண்றாங்களா கல்கத்தா செஷன்ல, அதோட தலைவரே அவர் தமிழர் தான். அவர் தான் வந்து முதல் தமிழர் காங்கிரஸ் ஐஎன்சியோட ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு சார்ந்த தலைவர் யார் தெரியுமா? அவரு வந்து பார்த்தோம்னா கல்கத்தா செஷன்ல அவரு தான் சுப்பிரமணிய ஐயர் இல்ல, நான் சொல்றது காங்கிரஸோட ஐஎன்சி தலைவரா இருந்திருப்பாரு. சுப்பிரமணிய ஐயர் இல்லையா? 1920 காமராஜர் எல்லாம் பின்னாடி வராரு. 1920 பேசினிருக்கோம் நம்ம. அவரு தான் வந்து ஐஎன்சியோட தலைவரா இருந்திருப்பாரு. அவரு தான் வந்து அவரு தான் வந்து இந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டை தொடங்கலாம்னு சொல்லியிருப்பாரு. ஆமா, விஜயாவா வீரவா வீர் நான் போச்சு, வீர் ராகவாச்சாரியார் அவர் தான் தலைவரா இருந்திருப்பார். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் டிஎன்பிசில கேட்கறாங்க அடிக்கடி, ஃபேக்சுவலானது. ஓகேவா, ஸோ அவரு தான் வந்து இந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் ஆரம்பிச்சிருப்பாங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பெரியார் அவர் தலைமையில வந்து பார்த்தோம்னா அவங்களோட தங்கைகள்லாம் சேர்ந்து இந்த தென்னை மரம் எல்லாம் வெட்டியிருப்பாங்க, கல் கடையெல்லாம் மறியல் பண்ணியிருப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டுல எப்படி ஆச்சு? ஓகே, எப்படின்னா நீங்க இந்தியாவை படிக்க கூடாது, தமிழ்நாட்டுல எப்படி ஆச்சு. ஓகேவா, ஏன்னா அந்த டைம்ல பெரியார்லாம் வந்து பார்த்தா காங்கிரஸோட முக்கியமான தலைவரா இருந்திருப்பாங்க. ஓகேவா, முக்கியமான தலைவரா இருந்திருப்பாரு. ராஜாஜி இருந்திருப்பாரு, ராஜாஜியோட பங்களிப்பு. ஸோ இதெல்லாம் முக்கியமா வந்து பார்த்தா நான் டாக்ஸ் கேம்பெயினிங், இந்த மாதிரி வரி கட்டக்கூடாது அதுன்ற இதுவும் அதெல்லாம் நடந்திருக்கும். ஓகேவா, ஸோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து ஏன் பெரியார் காங்கிரஸ் விட்டு வெளியே வந்துட்டாரு. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ஆல்ரெடி டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. ஓகே, அந்த சேரமாதேவி குருகுலம் பிரச்சனை அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ இது எல்லாமே வந்து நீங்க காங்கிரஸ் பாயிண்ட் ஆஃப் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதே வந்து நீதி கட்சி பாயிண்ட் ஆஃப் இந்த டைம்ல வந்து பார்த்தோம்னா அவங்க 1920 ஆட்சி அமைக்கிறாங்க. ஸோ முதல் சிஎம் யாரு? ஓகேவா, அதுக்கடுத்து அவங்களோட பங்களிப்பு என்ன, அவங்க என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க, அது எல்லாத்தையும் அந்த ஜிஓ கொண்டு வந்தது, இந்து அறநிலைத்துறையை கொண்டு வந்தது, ஆந்திரா யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தனியா அப்படியே இதுக்கும் இது இந்த பக்கம் நடக்குது, அது அந்த பக்கம் நடக்குது. ஸோ அதையும் நீங்க வந்து செகண்ட் பகுதியில படிக்க போறீங்க. ஓகே, அடுத்து சிவில் டிசோபியன் மூவ்மெண்ட், சட்ட மறுப்பு இயக்கம். சட்ட மறுப்பு இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமா ராஜாஜியோட உப்பு சத்தியாகிரகத்தை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, எந்த ஊர் டு எந்த ஊர் போனாரு, அது வந்து எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் நடந்தாரு. ஓகே, அந்த வேதாரண்யத்துக்கு நடந்தாருல திருச்சியில இருந்து. ஸோ அந்த உப்பு சத்தியாகிரகம் அந்த டைம்ல யாரு கூட போனாங்க, அப்போ கூட ஒரு பாட்டு வரும், கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது. அப்போ அந்த மாதிரி ஒரு பாட்டு வந்து அந்த டைம்ல யாரு வந்து அதை கம்போஸ் பண்ணாங்க, இதெல்லாம் வந்து டிஎன்பிசியோட பழைய கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க இந்த ஏரியாவில். ஓகே, நாமக்கல் கவிஞனர் வந்து பாடியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி அவரு வந்து முதல் அதே போல முதல் பெண் பாருங்க, இந்த சிவில் டிசோபிடியன் மூவ்மெண்ட்ல அரெஸ்ட் பண்ண ஒரு முதல் பெண் தமிழர் தான். ஓகேங்களா, ஸோ யாரு அவங்க வந்து ஒரு எம்எல்ஏவா மாறும். ஓகே, ருக்மணி லட்சுமிபதி அவங்க தான் முதல் பெண் சிவில் டிசோபிடியன் மூவ்மெண்ட்ல அரெஸ்ட் பண்ணப்பட்டது. முக்கியமா நான் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன், 1927 நீல் சத்தியாகிரகம் நடந்திருக்கும். 1927 நீல் என்ற ஒரு சிலையை வந்து அகற்ற சொல்லி ஒரு சத்தியாகிரகம் நடந்திருக்கும். அந்த சத்தியாகிரகம் யாரு ஆரம்பிச்சாங்க, அதுல என்னென்ன பெண்கள்லாம் கலந்துக்கினாங்க, அது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது. ஓகே, நீல் சத்தியாகிரகம். ஓகே, அதுக்கடுத்து நீங்க நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டுக்கு வாங்க. அதெல்லாம் மோஸ்ட்லி தமிழ்நாட்டுல வந்து பெருசா வரலாறு வந்து பதிக்கல. ஏன்னா தமிழ்நாட்டுல நிறைய நடந்தாலும் பேரலா இந்த இடத்துல ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சி இருக்குல்ல, ஸோ அவங்களாம் வந்து பார்த்தோம்னா
சோஷியல் எப்படி சொல்றதுன்னா அவங்க வந்து சமூக சீர்திருத்தம் இதுலதான் இங்க இருக்கக்கூடிய சொசைட்டில இருக்கக்கூடிய சமூக நீதிக்காக பாடுபட்டாங்க. சுதந்திர போராட்டத்துல பெருசா அவங்க கலந்துக்கல. ஓகேங்களா? ஆனா இங்க காங்கிரஸ் தான் கலந்து இருக்கும். ஆனா காங்கிரஸோட நிறைய டாக்குமெண்ட்லாம் வந்து இங்க பதிவு பண்ணல. ஓகேவா? அதனால சில விஷயம் தான் இருக்கும். நீங்க தேடி தேடி பார்த்தாதான் கொஞ்சம் கிடைக்கும். ஓகே, மோஸ்ட்லி பார்த்தோம்னா உங்களுக்கு சிவில் டிசோபிடியன் மூவ்மெண்ட் ராஜாஜியை பத்தி ஒரு பங்களிப்பு இருக்கும். ஓகே, வேற எதுவும் பெருசா அந்த இடத்துல போட்டிருக்க மாட்டாங்க. ஓகே, அதனால சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும், அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ இவ்வளவுதான் வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். மோஸ்ட்லி உங்க ஸ்கூல் புக்ல இருக்கிறதே படிங்க, வேற எதுவுமே வேணாம். இதுக்கும் பார்த்தோம்னா உங்க ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு லெசன் இருக்கும், அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. அதுலதான் பின்னாடி காமராஜர்லாம் வருவாரு, காமராஜர் எங்க அரெஸ்ட் பண்றாங்க, இதெல்லாம் நீங்க அடுத்து அப்படி தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து காங்கிரஸோட தலைவரா காமராஜர் வர்றாரு. அதுக்கு முன்னாடி காமராஜருக்கு என்னென்ன பதவிகள்லாம் இருந்தது, அவர் வந்து பார்த்தோம்னா காந்தியை பார்க்க போயிருப்பாரு, அப்ப அரெஸ்ட் பண்ணுவாங்க, அது எந்த ஸ்டேஷன்ல அரெஸ்ட் பண்ணாங்க, எந்த ஜெயில அவர் போட்டாங்க, இந்த கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. எல்லாமே ஸ்கூல் புக் தான். ஸோ இது எல்லாமே நீங்க ஸ்கூல் புக்ல இருக்கும். ஸோ இதை நீங்க தெரிஞ்சு வச்சுங்க. இவ்வளவுதான் இந்த ஏரியா நீங்க படிக்க வேண்டியது இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ஏரியா இருக்குல்ல, ரோல் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாடோட பங்கு, எர்லி எஜுகேஷன். அடுத்து முக்கியமா பார்த்தோம்னா இந்த பெண்கள், அதை சொல்ல மறந்துட்டேன். ஓகே, விடுதலை போராட்டத்துல பெண்களோட பங்கு. ஸோ விடுதலை போராட்டத்துல பெண்களோட பங்குன்னு நீங்க எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்னா வேலு நாச்சியார்ல இருந்து கூட ஆரம்பிக்கலாம். ஓகே, அவங்கதான் வந்து பார்த்தோம்னா முதல்ல வராங்க. ஸோ வந்து பார்த்தா வேலு நாச்சியார். ஓகே, அவங்க யாரு, அவங்க புருஷனோட பேரு, அவங்க பொண்ணோட பேரு, அவங்க வந்து புருஷன் யாரால் கொல்லப்பட்டால் ஆரம்பிச்சு கதையை அப்படியே ஆரம்பிங்க. அதுக்கடுத்து இப்ப அடைக்கலம் கொடுத்தது யாரு, இவங்களுக்கு மறுபடியும் வந்து பார்த்தா யாரெல்லாம் உதவி பண்ணாங்க, எப்படி மறுபடியும் அவங்க ஜெயிச்சாங்க, அந்த கதையெல்லாம் படிங்க. குயிலியோட முக்கியமான கான்ட்ரிபியூஷன் தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ உடையாள்ன்ற படையோட தளபதி தானே அவங்க, அதோட ஹெட் தான் அந்த குயிலி. ஸோ குயிலியை பத்தியும் தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து முக்கியமா சில லீடர்ஸ் இருக்காங்க, நான் இங்க பேர் கொடுத்துருக்கேன், இவங்க எல்லாரையும் தெரிஞ்சு வச்சுங்க. தில்லையாடி வள்ளியம்மாள். ஓகேவா? ஸோ உங்களுக்கு யாருன்றது உங்களுக்கு தெரியணும். இவங்க வந்து பார்த்தோம்னா சவுத் ஆப்பிரிக்கால காந்தியா கூட இருந்தவங்க. ஓகேவா? தில்லையாடி வள்ளியம்மாள் சவுத் ஆப்பிரிக்கால, காந்தி வந்து சவுத் ஆப்பிரிக்கால இருக்கும்போது அவங்களுக்கு இருந்தாங்க. காந்தி இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா காந்தியோட தங்கை. ஓகேவா? அவர் என்ன சொல்ல இருப்பானா, இவங்க இறக்கும்போது இவங்க என்னோட தங்கை, என்னோட ஒரிஜினலா என்னோட தங்கச்சி இறந்தா எனக்கு எவ்வளவு வருத்தம் இருக்கும், அவ்வளவு வருத்தம் எனக்கு வந்து இருந்தது அப்படின்னு காந்தி வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேவா? அடுத்து வேற என்னன்னா அஞ்சலை அம்மாள். ஸோ அஞ்சலை அம்மாள் அவங்கள பத்தி தெரிஞ்சு வச்சுங்க. அதுக்கடுத்து அம்பூஜி அம்மாள். அப்ப இவங்கள என்ன சொல்லியிருப்பாங்க காந்தி, அடாப்டட் டாக்டர் ஆஃப் காந்தி. எப்படின்னா என்னோட அந்த அம்புஜி அம்மாள் இருக்காங்களா, இவங்க வந்து என்னோட தத்து மகள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி அவங்களோட வரலாறு, அவங்க எழுதின புக்ஸ். ஓகே, அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க என்ன கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஓகே, அதுக்கடுத்து தர்மம்பா. ஸோ இவங்கள பத்தி தெரிஞ்சு வச்சுங்க. எழுவாரம், அந்த மாதிரி அந்த ஒரு மூமெண்ட்டை வந்து இங்க இருக்கிற ஆசிரியருக்காக அவங்க பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதை பத்தி தெரிஞ்சு வச்சுங்க. அதுக்கடுத்து இந்த அஞ்சலை அம்மாள் கூட ரொம்ப ரொம்ப முக்கியமான பர்சன். ஓகேவா? ஜான்சி ராணி ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்லியிருப்பாங்க இவங்களை. இந்த அஞ்சலி அம்மால சவுத் இந்தியாவோட ஜான்சி ராணி. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா முத்துலட்சுமி. இவங்களை பத்தி கொஸ்டின் பேப்பர்ல ஒரு 4 கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் பேப்பர்ல ஏன்னா முத்துலட்சுமி பத்தி இருக்கும். இவங்களை பார்த்தா வரலாறு ஃபுல்லா படிச்சிருங்க. ஓகேங்களா? முத்துலட்சுமி யாரு எப்போ. அதே போல ஒரு ஒரு கான்ட்ரவர்சி இருக்கு. ஓகேங்களா? நல்லா பாருங்க. இவங்க இந்தியாவோட முதல் டாக்டர் இல்ல, தமிழ்நாடோட முதல் டாக்டர். நான் இதை ஞாபகம் வச்சுக்கேன். அதுக்கடுத்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜோட முதல் டாக்டர், பெண் டாக்டர். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் இருக்குல்ல இங்க எதுல, சென்னையில, மெட்ராஸ் எம்எம்சி, அதோட முதல் பெண் டாக்டர் முத்துலட்சுமி தான். தமிழ்நாடோட முதல் பெண் டாக்டர் முத்துலட்சுமி தான், இந்தியா இல்ல. இது அடிக்கடி வந்து நிறைய இடத்துல கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க பசங்க. ஓகேவா? இந்தியாவில வேற 2 பேர் இருக்காங்க, கதம்பினி கங்குலின்னு அப்புறம் இன்னொருத்தர் இருக்காங்க. இவங்க தான் வந்து இந்தியாவோட முதல் பெண் டாக்டர், இவங்க இல்ல. ஓகேவா? இதை வந்து ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது அடிக்கடி கன்ஃபியூஷன் ஆகலாம் நிறைய பேருக்கு. தேவதாசி இயக்கத்துக்காக போராடினாங்க. ஸோ அந்த மாதிரி அதுக்கடுத்து இந்த அடையார் ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சதுல இருந்து இவங்களை பத்தி முழு வரலாறை வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுங்க. இவங்க தான் வந்து பார்த்தோம்னா முதல் பெண் லெஜிஸ்லேட்டர், எம்எல்சில போயிருப்பாங்க. ஓகேவா? மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் 1926ல இவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் எம்எல்ஏ நம்பர், எம்எல்சி மேலவை உறுப்பினர். ஓகேங்களா? இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. இதே போல முதல் எம்எல்ஏ யார், பெண் எம்எல்ஏ பார்த்தோம்னா ருக்மணி பாய் லட்சுமி பாய். ஓகேங்களா? லட்சுமிபதி அவங்கதான். ஓகே, ஸோ இது வந்து எப்படின்னா இதெல்லாம் ஒரு கன்ஃபியூசிங் டேர்ம், அதனால நான் உங்களுக்கு இப்போ ரீகால் பண்றேன். படிக்கும் போதே ஓகே இதுதான் அப்படின்னும் போது தெரிஞ்ச, சப்போஸ் நாளைக்கு எக்ஸாம் வந்துச்சுன்னா ஒரு மார்க்ல உங்களுக்கு அதுதான், வேற எதுவுமே இல்லை. அடுத்து வந்து பார்த்தோம்னா மூவலூர் ராமாமிர்தம். ஸோ அவங்கள பத்தி தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேவா? அவங்கள பத்தி அந்த ஸ்கீம் கூட தெரிஞ்சு வச்சுங்க. இப்போ வந்து அந்த மேரேஜ் அசிஸ்டன்ட் ஸ்கீம் இருக்கு. இவங்க என்ன சொல்லுவாங்க, தமிழ்நாட்டின் அன்னை பேசன் சொல்லுவாங்க. ஓகே, இவங்களும் அந்த தேவதாசி சிஸ்டத்துக்காக போராட்டாங்க. இதுவும் பார்த்து இந்த குரூப் 4 கொஸ்டின்ஸ்.
முத்துலட்சுமியை கூட யார் போராடினாங்கன்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க பாருங்க, குரூப் ஒரு கொஸ்டின். இதெல்லாம் சப்ப கொஸ்டின், ஓகேங்களா? ஈஸியா போட்டு போயினே இருக்கலாம். நீங்க நான் சொல்றதை மட்டும் நீங்க படிங்க, படிச்சா போதும், ஈஸியா நம்ம வந்து தூக்கிட்டு போயினே இருக்கலாம். ஓகே, அடுத்து முக்கியமா பார்க்க பார்த்து ருக்மணி லட்சுமிபதி. ஓகே, இவங்களை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ, ஓகேங்களா? அதுக்கடுத்து இந்தியாவுக்காக இந்தியன் அம்பாசிடரா போயிருப்பாங்க. 1929 இவங்க வந்து லண்டன் போயிருப்பாங்க. ஓகே, முதல்ல சிவில் டிசோபியட் மூவ்மெண்ட்ல ஜெயிலுக்கு போன முதல் பெண், ஓகேவா? அதை தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் இருக்கு. குவிட் இந்தியா மூவ்மெண்ட் அந்த டைம்ல நிறைய பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா பத்மசாணி அம்மாள் அவங்க, அதுக்கடுத்து செல்வி துர்காபாய், அதுக்கடுத்து கேப்டன் லட்சுமி சங்கர். ஸோ இவங்க தான் பார்த்தோம்னா அந்த ஐஎன்ஏல ஆர்மில இருந்திருப்பாங்கல்ல, கேப்டன் லட்சுமி, அந்த சுபாஷ் சந்திர போஸோட போட்டோல சைட்ல நிற்பாங்க. ஸோ அவங்களும் தமிழ்நாடை சேர்ந்தவங்க. இவங்க எல்லாமே தமிழ்நாடு, ஓகேவா? இவங்க எல்லாமே ஒரு பங்களிச்சிருக்காங்க. ஸோ இவங்களை பத்தின சில விஷயங்கள் கூகுள் பண்ணியோ இல்லை ஏதாச்சும் தேடியோ நீங்க தெரிஞ்சு வச்சுங்க. கன்ஃபார்மா இதுல இருந்தா கொஸ்டின்ஸ் வரும். கண்டிப்பா ஒரு கொஸ்டினோ 2 கொஸ்டின் தான் சொல்ற பாருங்க, இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். மொத்தமே உங்களுக்கு 10 கொஸ்டின் வந்துருச்சு, இதுல இருந்து ஒரு கொஸ்டின் அப்படியே டிகோட் பண்ணலாம். இதுல இருந்து 2 கொஸ்டின், இதுல இருந்து ஒரு 2 கொஸ்டின், ஓகேங்களா? அப்ப 5 கொஸ்டின் வரும். அடுத்து இந்த ஏரியா இருக்கு பாருங்க, இதுல இருந்து ஒரு 5 கொஸ்டின், 10 கொஸ்டின், அவ்வளவுதான். இவ்வளவுதான் கொஸ்டின்ஸே கேட்பாங்க. இதுக்குள்ளதான் ஒரு வாட்டி வேலுநாச்சியார் கேட்டாங்கன்னா அடுத்த வாட்டி அஞ்சலா மேல கேட்பாங்க, அடுத்த வாட்டி முத்துலட்சுமி கேட்பாங்க, அடுத்து ருக்மணி பாய் கேட்பாங்க, மறுபடியும் வேலுநாச்சியார் அனுப்புவாங்க. இப்படிதான் கொஸ்டின்ஸ் ரோல் ஆகினே இருக்கும். அதனால நம்ம என்னென்ன இருக்கும் எல்லாத்தையும் தெரிஞ்சுப்போம். இதை வச்சு நம்ம படிச்சிருவோம் கிளியரா. ஸோ இவ்வளவுதான் இந்த ஏரியாவில் நீங்க படிக்க வேண்டியதா இருக்கும், ஓகேவா? ஸோ எர்லி எஜுகேஷன் புத்தகம் பாளையக்காரரை பத்தியும் வேலூர் முட்டினை பத்தி படிச்சா போதும். மேல ஸ்கூல் புக்கு கொடுத்தாச்சு, ஸ்கூல் புக்கை படிச்சா போதும். ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் இருந்தா படிங்க, இல்ல ஸ்கூல் புக்கே போதுமானது எனக்கு தெரிஞ்ச இந்த ஏரியாவுக்கு. அடுத்து தமிழ்நாடோட பங்கு, இதை மட்டும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. உங்களுக்கு 10th புக்லயே இருக்கும் ஓரளவுக்கு, ஓகேவா? முக்கியமா ஒவ்வொரு இயக்கம் அந்த டைம்ல என்ன ஆச்சு, அவங்க ஏதாச்சும் இப்போ ஒரு வி.ஓ. சிதம்பரம் பிள்ளைன்னா அவர் எழுதின புத்தகம் கூட தெரிஞ்சு வச்சுங்க, ஓகேங்களா? புக்ஸ் ஏதாச்சும் எழுதிருக்காரா, அவரோட பங்களிப்பு என்ன, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட பங்களிப்பு. சுப்பிரமணிய சிவானா அவரோட பங்களிப்பு என்ன, அவர் எந்த ஊரை சார்ந்தவர், ஊர் கூட கேட்கறாங்க இப்பெல்லாம் டிஎன்பிசில, ஓகேவா? ஸோ அவரோட கடைசி காலம் எப்படி இருந்தது, அந்த மாதிரிலாம் தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து தமிழ்நாடு இந்த விமன், இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே இவங்களே போதுமானது. இந்த பெண்களை பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சுங்க, போதுமானது. ஸோ இவ்வளவுதான் இதுல சொல்ல வந்தது. இந்த டவுட் இல்லை. ஓகே, அப்படியே மூவ் பண்ணுவோம் அடுத்த படத்துக்கு. கொஞ்சம் அந்த கேமரா ஆஃப் பண்றேங்க, அந்த கேமரா இது பண்றாங்க, ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்கும்போது 19, 20ஆம் நூற்றாண்டுல வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டின் சமூக அரசியல் இயக்கங்கள் அதோட பரிமாண வளர்ச்சி, ஓகேவா? அதுல என்ன மாதிரி வளர்ச்சி அடைஞ்சது, என்னென்ன இயக்கங்கள்லாம் இருந்தது, அதை பத்தி படிக்க போறோம். ஸோ அதை பத்தி படிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, சிம்பிள் தான். உங்களோட 10th ஸ்கூல் புக்ல இருக்கிறது படிச்சா போதும். அதை தாண்டி தேவையான எக்ஸ்ட்ரா தெரிஞ்சு வச்சுங்க, ஓகேவா? ஸோ முதல்ல நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எதை படிப்போம்னா ராமலிங்க சாமிகளை பத்தி படிப்போம், ஓகே? வள்ளலாரை பத்தி படிப்போம். ஸோ வள்ளலாரை பொறுத்தவரைக்கும் எங்க பிறந்தாரு, அவர் எந்த ஊர்ல வந்து பார்த்தோம்னா ஒரு உணவு வந்து வழங்கினாரு, அவரோட கொள்கைகள் என்ன, அவர் வந்து பார்த்தோம்னா ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு அமைப்பை உருவாக்கி இருப்பாரு, சமரச வேத சன்மார்க்க சங்கம்னு. வேதான்றது வந்து பார்த்தோம்னா ஒரு வடமொழி சொல்லுனும் போது அதை மாத்தி இருப்பாரு. மறுபடியும் எந்த வருஷம் மாத்தினாலும் ஆல்ரெடி என்பிசி கொஸ்டின் கேட்டிருப்பான், 1965ல மறுபடியும் மாத்திருப்பாரு, சுத்த சமரச சத்திய சங்கம்னு, ஓகேவா? அதுக்கடுத்து எந்த ஊர்ல, அந்த வடலூர்ல வந்து பார்த்தோம்னா உணவு வந்து அந்த டைம்ல சரியான பஞ்சமா, ஓகேங்களா? கடலூர் அந்த சைட்லாம் பஞ்சம் தாங்க முடியல, மக்கள்லாம் வந்து பசியில இறக்குறாங்க. இதை பார்த்து அவர் என்ன பண்றாருன்னா அந்த டைம்ல 1867ல உணவு வந்து வழங்குறாரு. ஸோ அப்ப பத்த வச்ச அடுப்பு வந்து இன்னமும் அழியல. இன்னமும் பார்த்தோம்னா அந்த அடுப்பு வந்து பல பேரோட பசியை வந்து போக்கியிருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து அவரோட பாட்டுலாம் வந்து என்ன பேர்ல வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க, அந்த திருவருட்பான்னு சொல்லுவாங்களே அது. அவரோட கொள்கைகள் என்ன, அவர் எழுதின புத்தகங்கள் என்ன, அவரோட இதைதான் வந்து பெருசா வந்து கேட்பாங்க. கடைசியில அந்த அவரோட கான்செப்ட், ஓகேவா? எந்த எந்த எல்லா உயிர் இருக்கும், ஓகே? இந்த செடிக்கும் உயிர் இருக்கு, சின்ன பூச்சிக்கும் உயிர் இருக்கு, நமக்கும் உயிர் இருக்கு. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அந்த உயிர்ன்றது இருக்கு. அந்த பசின்றது யாருக்குமே இருக்கக்கூடாது, எந்த அனிமலும் கொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு கொள்கையோட அவர் வாழ்ந்திருப்பார். ஸோ அவரை பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து பார்த்தோம்னா வைகுண்ட சாமிகள், ஓகேவா? ஸோ இவரோட என்ன கொஸ்டின் கேட்பாங்க மோஸ்ட்லி பார்த்தோம்னா அவரோட ஒரிஜினல் பேர் கேட்பாங்க. எப்பவுமே அவருக்கு ஒரிஜினல் பேர் இருந்தா ஒரிஜினல் பேர் கேட்பாங்க. அவர் எந்த ஊர்ல பிறந்தாரோ அந்த ஊர் கேட்பாங்க, ஓகே? அவரோட ஒரிஜினல் பேர் என்ன பார்த்தோம்னா முடிசூடும் பெருமாள், ஓகே? முடிக்கொண்ட அதான் நினைக்கிறேன். பெருமாள். முடிசூடும் பெருமாள், முடிக்கொண்டானா, சாரி, முடிக்கொண்டாரா, சூடுமா,
சூடும் தான் ஞாபகம் இருக்கு. முடி ஓகே, சூடும் ஏதோ ஒரு பேர். பெருமாள் தான். ஆமா, முடி சூடும் பெருமாள். அதுக்கடுத்து முத்துக்குட்டின்னு பேர் சூடும் வச்சிருப்பாரு. கடைசியில வைகுண்ட சாமிகள்னு பேர் மாறி இருக்கும். சோ அதுக்கடுத்து அவரை பத்தி விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. அவர் வந்து பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய கேஸ்ட், இந்த சாதி வந்து ஒழிக்கணும்னு தியானம் வந்திருப்பாரு அந்த சாமி தோப்பு அந்த இடத்துல. அதுக்கடுத்து அவர் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும், ஒயிட் டெவில் அண்ட் பிளாக் டெவில்னு. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இது வெள்ளை பேய் கருப்பு பேய். வெள்ளை பேய்ன்றவங்க வந்து பார்த்தா பிரிட்டிஷ்காரங்களாம். கருப்பு பேய்ன்றவங்க பார்த்தோம்னா இந்த திருவங்கூர், அந்த டைம்ல கேரளாவை சேர்ந்த திருவங்கூர் ராஜா வந்து சொல்லியிருப்பாரு. ராஜா ஆஃப் திருவங்கூரை வந்து கருப்பு பேயினும் பிரிட்டிஷ்காரர்களை வெள்ளை பேய்களும் சொல்லியிருப்பாரு. கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, இதை வந்து சொன்னது யாரு அப்படின்னு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதுக்கடுத்து அவர் வந்து பார்த்தா 1933 மெடிடேஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த மெடிடேஷன் பண்ணதை பத்தியும் அவர் என்னெல்லாம் கொள்கைகள் சொன்னாரு, அவர் ஆரம்பிச்ச ஆர்கனைசேஷன். ஓகே, இப்பவும் பார்த்தோம்னா இவரு தானே ஐயா வழின்னு கூப்பிடுவாங்க, இது சொல்லுவாங்க. அவர் இன்னொருத்தரா ஐயா வழி. ஓகே, இவரு தான். இப்பவும் பார்த்தோம்னா சவுத்துல வந்து பார்த்தோம்னா, ஆமா ஆமா, சவுத்துல பார்த்தோம்னா ஐயா வழின்னு ஒரு ரிலிஜியன் மாதிரி, ஓகே, ஒரு செக்டா அவங்க வந்து நிறைய பேர் இவர் வந்து ஒரு தெய்வமா வணங்குறாங்க. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. அவர் எழுதின நூல்கள், அருள் நூல் அப்படின்னு ஒரு நூல் எழுதிருக்காரு. அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. அவரோட ஐடியாலஜி தெரிஞ்சு வச்சுங்க. அவ்வளவுதான் கொஸ்டின்ஸ். அடுத்து நம்ம கடைசி, இவரை பத்தி எப்பவுமே கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும். ஓகேவா? அயோத்திதாச பண்டிதர். ஓகேவா? இவரை பத்தி எப்பவுமே கொஸ்டின்ஸ் இருக்கும். அது என்னென்ன கொஸ்டின்றது சிம்பிளா நம்ம கிட்ட கெஸ்ஸே பண்ணிடலாம். ஸ்கூல் புக்ல இருக்குது இவரோட ஒரிஜினல் பேர் கேட்பாங்க. ஒரு காத்தவராயனா. பைசா தமிழ். ஒரு பைசா தமிழ் 1907 வந்து 1914 ரிலீஸ் ஆஃப் பண்ணிட்டாங்க. அது முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி நீங்களே ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுங்க எல்லாத்துக்குமே. அவர் ஆரம்பிச்ச சங்கங்கள், அவர் யாரு அத்வைத சபா ஆரம்பிச்சிருப்பாரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா அவர் வந்து ஒரு சித்த மருத்துவர் இருந்திருப்பாரு. அந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுங்க. இவர் வந்து பார்த்தா திராவிட கழகம், இப்பதான் டிகே, நம்ம திராவிட கழகம்ன்றது 1944 தான் சொல்றோம். ஆனா இவர் 1882லயே வந்து சொல்லியிருப்பாரு. இவரும் ஜான் ரத்தினமும் சேர்ந்து திராவிட கழகம் ஆரம்பிச்சிருப்பாங்க. திராவிட பாண்டியன் ஒரு நியூஸ் பேப்பர் ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவரை பத்தி தெரிஞ்சு வச்சுங்க. அதுக்கடுத்து அவர் வந்து பார்த்தோம்னா புத்திசம்த்துக்கு ஸ்ரீலங்கா போயிருப்பாரு, புத்திசம்க்கு மாறி இருப்பாரு. இங்க வந்து சென்னையில வந்து பார்த்தோம்னா ஒரு சொசைட்டி ஆரம்பிச்சிருப்பாரு, சாக்கிய புத்திஸ்ட் சொசைட்டி. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா அன்டச்சபிள்னு கூப்பிடக்கூடாது அப்படிதான் சொல்லியிருப்பாரு அவரு. கேஷ்லெஸ் திராவிடன் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாரு. முக்கியமா வந்து பார்த்தா அந்த ஒரு பைசா தமிழன்ற பேப்பரை வந்து 1907 ஆரம்பிச்சப்ப 1914 அவர் வந்து இறந்த உடனே அந்த நியூஸ் பேப்பர் நின்றுட்டு இருக்கும். அவ்வளவுதான் விஷயம். இவ்வளவுதான் கொஸ்டின்ஸே. நான் சொன்னது எல்லாமே கொஸ்டின்ஸ் தான். இது எல்லாமே படிச்சா போதும். இந்த மாதிரி பார்த்தா ஒவ்வொருத்தருக்குமே ஒரு 2 நிமிஷம் பேசினா போதும். நீங்க மனசார ஓகே இதுதான் அவரை பத்தி இது 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 லைனா ஒரு 2 நிமிஷம், ஒவ்வொருத்தருக்கு 2 நிமிஷம் எடுத்தீங்கன்னா மொத்தம் டாபிக் இது என்னடா கரெக்டா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அவரை பத்தி எந்த ஒரு இதுவும் விடுபடக்கூடாது. அவ்வளவுதான் விஷயம். ஸோ இவ்வளவுதான். ஸோ இதை நீங்க படிச்சுக்கினாவே போதும். இந்த 3 பேர் தான் தமிழ்நாட்டோட சீர்திருத்த இயக்கங்கள்ல நீங்க படிப்பீங்க. அடுத்து தமிழ் சீர்திருத்த இயக்கங்கள். தமிழ்ல வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் சீர்திருத்தம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஒரு காலத்துல ஓலைச்சுவடியில் தான் தமிழ் இருந்தது. இதை புத்தகமாகவும் டிஜிட்டல்ன்றது புத்தக வடிவுல மாத்துறாங்க. முக்கியமானவங்க 2 பேரு. இவங்க வந்து CW தாமோதர், இன்னொன்னு UV சாமிநாதன். இவங்க 2 பேர் தான் வந்து பார்த்தோம்னா அந்த டைம்ல தமிழுக்காக நிறைய பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா தமிழை முதல்ல பிரிண்ட் பண்ண, அதே போல சில வரலாறுலாம் இருக்குல்ல தமிழ்ல இது யூனிட் 8ல படிச்சிருங்க. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்லயே படிச்சுங்க. தமிழ் புக்கு தான் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நான் யூரோப்பியன் லாங்குவேஜ் இல்லாத முதல்ல பிரிண்ட் பண்ணப்பட்ட ஒரு புக்கு தமிழ் தான். ஓகேவா? பிரிண்டிங் பிரஸ் வந்து இங்க உங்களுக்கு வந்து தரங்கம்பாடியில ஓபன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, திருக்குறள் வந்து பார்த்தோம்னா 1812 அச்சு பண்ணியிருப்பாங்க. இப்போ முக்கியமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கன்னா, CW தாமோதர் இருக்காருல்ல, அவரு எந்தெந்த புக் எல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த இந்த ஓலைச்சுவடியில இருந்து புக்கா மாத்தினார். ஓகேவா? ஒரு அந்த ஓலைச்சுவடி எல்லாம் பார்த்தா அழிஞ்சிடும். ஓகேவா? எல்லாமே ஓலை தானே மக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு புத்தக வடிவுல மாத்தினது என்னென்ன புக்லாம் அவர் பண்ணாரு. ஃபார் எக்ஸாம்பிள் அவர் தொல்காப்பியம் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா இலக்கண விளக்கம் பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரி சில புக் சூளாமணி பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் அவர் பண்ணியிருப்பாரு. அதுக்கடுத்து UV சாமிநாதன் இருக்காருல்ல, அவரு வந்து பார்த்தோம்னா என்னென்ன புக்லாம் வந்து பார்த்தோம்னா அவரு மாத்தினார். ஓகேவா? சேஞ்ச் பண்ணாரு. பயிற்று 10, சிலப்பதிகாரம், புறநானூறு, ஓகே, மணிமேகலை, ஐங்குறுநூறு, இதெல்லாம் அவர் வந்து ஓலைச்சுடியா இருந்ததை வந்து பார்த்தோம்னா ஒரு புத்தக வடிவில் வந்து மாத்துறாரு. ஸோ இவங்க 2 பேர் தான் வந்து பார்த்தோம்னா தமிழோட இருந்த அந்த எல்லா ஓலைச்சுவடிகளையும் வந்து பார்த்தோம்னா ஒரு வடிவம், ஒரு புத்தக வடிவத்துல கொண்டு வந்தது இவங்க 2 பேர் தான். ஸோ இது தாண்டி வேற யாரெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும்னா, உங்களுக்கு திரு கல்யாண சுந்தரம் அவரை பத்தியும், பரிதமார் கலைஞரை பத்தியும், மறைமலை அடிகள், பாரதியார். ஓகே, பாரதிய புத்தகம் நீங்க எல்லா புத்தகமும் தெரிஞ்சு வச்சுங்க. இப்போ வந்து மெயின்ஸ்ல வந்துச்சு, உங்க எல்லாமே மெயின்ஸ் நீங்க படிச்சுதான் ஆகணும். ஓகேவா? சோ முக்கியமா தெரிஞ்சு வச்சுங்க, இவங்களெல்லாம் பத்தி தெரிஞ்சு வச்சுங்க. அதுக்கடுத்து முக்கியமா
தனித்தமிழ் இயக்கம் அதை பத்தி தெரிஞ்சு வச்சுங்க. மறைமகள் நாடிகள் அவரோட ஒரிஜினல் பேர் என்ன, வேதாச்சலம் அவங்களோட பொண்ணு, அவரை பத்தியும் முக்கியமா வந்து பார்த்தோம்னா முக்கியமா அந்த தனித்தமிழ் இயக்கம், ஓகேவா, பியூர் தமிழ் மூவ்மெண்ட், அதை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சுக்க. அடிக்கடி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இதை தாண்டி வேற என்னன்னா லேபர் மூவ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சிங்காரவேலர் வருவார். ஸோ அவரை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. லேபர் மூவ்மெண்ட்னா சிங்காரவேலர். இப்போ கூட குரூப் 4ல ஒரு மேகசின் பத்தி கேட்டாங்களே, தொழிலாளன், அந்த மேகசின் பார்த்தோம்னா சிங்காரவேலரோட மேகசின் தான். ஸோ அவரை பத்தியும் தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ இவ்வளவுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும் தமிழ் மறுமலர்ச்சியில. ஓகே, நான் எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துறேன். இவ்வளவுதான், இதெல்லாம் படிக்கணும். இது படிச்சாவே உங்களுக்கு போதுமானது கவர் ஆயிடும். இவங்களை பத்தி நீங்க கூகுள் பண்ணுங்க, உங்க ஸ்கூல் புக்ல பாருங்க. அதை தாண்டி ஏதாச்சும் டவுட் இருந்தா என்கிட்ட கேளுங்க. ஓகேவா? ஸோ அடுத்து நான் பார்க்க போகிறது பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட். இங்க வந்து பார்த்தோம்னா நிறைய அரசியல் கட்சிகள்லாம் உருவாக ஆரம்பிச்சது. முதல்ல ஆரம்பிச்சது என்ன, மெட்ராஸ் நான் பிராமின் அசோசியேஷன். இதுதான் வந்து 1908ல ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேவா? 1908 தான் நினைக்கிறேன். ஓகே, திங்க் ஸோ. ஓகே, 1908ல ஆரம்பிச்சிருக்கோம். அப்புறமா வந்து பார்த்தோம்னா மெட்ராஸ் யுனைடெட் லீக்னு ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க 1912ல. ஓகே, ஸோ இது வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா ஓகே அது ஒண்ணு. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா நீதி கட்சி, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். அதுக்கடுத்து நீதி கட்சியோட ஆட்சி. ஓகே, ஆட்சி வந்து 1920ல ஆட்சிக்கு வந்திருப்பாங்க. அவங்களோட கான்ட்ரிபியூஷன், ஓகேவா, இங்க வந்து கம்யூனல் ஜீவோ விட்டுருப்பாங்க. நான் சொன்னதான் ஏற்கனவே, கம்யூனல் ஜீவோ விட்டுருப்பாங்க. அது எந்த வருஷம் நமக்கு தெரியும். எல்லாத்துக்கும் வருஷங்கள் தான் கேட்பாங்க. வருஷம் வருஷம் வருஷம். இந்தியாவோட முதல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை உருவாக்கி இருப்பாங்க. ஒரு பக்கம் யூனிவர்சிட்டிஸ், அண்ணாமலை யூனிவர்சிட்டி, ஆந்திரா யூனிவர்சிட்டி உருவாக்கி இருப்பாங்க. இந்து அறநிலைத்துறையை உருவாக்கி இருப்பாங்க. இந்த மாதிரி என்னென்னலாம் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க, யாரெல்லாம் சிஎம், எந்த வருஷம். ஓகே, சிஎம் கூட என்ன சொல்றாங்க, குரோனாலஜில அடுத்து சொல்றாங்க. அப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த சிஎம் ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? முக்கியமா ஒரு சிஎம் ஞாபகம் வச்சுங்க, சுப்புராயன். ஓகேவா? இவரை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இவரு தான் வந்து 1926ல இருந்திருப்பாரு. இந்தியாவிலே ஒரு சுயேட்சி சிஎம் ஆன கதை அதுதான். ஒரு சுயேட்சி அவர். ஓகேவா? சுப்புராயன்றவர் ஒரு சுயேட்சி வந்திருப்பாரு. ஆனா அவர் சிஎம் ஆகிட்டு இருப்பாரு. ஓகே, ஏன்னா இந்த மாதிரி ஒரு சுயேட்சி எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம். ஆனா சிஎம் ஆனது இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் இவர் தான். 1926ல ஆயிருப்பாரு. அவரை பத்தி கொஞ்சம் டீட்டெயில் பண்ணீங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம யூனிட் 9ல படிப்போம் அவரை பத்தி கொஞ்சம். ஓகே, பட் இருந்தாலும் இப்ப தெரிஞ்சு வச்சுங்க. இதுதான் ஜஸ்டிஸ் ரூல். அதுக்கு ஜஸ்டிஸ் ரூல யாரெல்லாம் சிஎம் 1930ஸ்க்கு மேல யாரெல்லாம் சிஎம் ஆகுறாங்கன்றது ஒரு ஸ்கூல் புக்ல ஒரு டேப்ல காலம் போட்டிருக்கோம் உங்க ஸ்கூல் புக்ல. ஓகேவா? இந்த +1 பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ல அந்த டேப்ல காலத்தை அப்படியே படிச்சிருங்க. யாருக்கு அது சிஎம். ஓகேவா? அதுக்காக இப்போ ஜஸ்ட் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் கேட்கறேன். 1947ல இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கும் போது தமிழ்நாடோட சிஎம், மெட்ராஸோட சிஎம் யார் இருந்தாங்க? இது வந்து ஓகே, ஓமந்தூர் ராமசாமி. ஓகேங்களா? சிம்பிள், அவ்வளவுதான். இப்போ கொஸ்டினை மாத்தி கேட்கறேன். 1915 இந்தியா ரிப்பப்ளிக் ஆகும்போது அப்ப சிஎம் யார்? அவ்வளவுதான். அப்படியே கொஸ்டின் மாத்தி கேட்டுருவோம். இந்தியா ரிப்பப்ளிக் ஆகுது 1950 தான் நம்ம ரிப்பப்ளிக் ஆகிறோம். அப்ப சிஎம் யார்? குமாரசாமி ராஜா. குமாரசாமி ராஜா கரெக்டான ஆன்சர். அவரு தான் இருப்பாரு. அவ்வளவுதான் கொஸ்டின். இப்படிதான் மாத்தி கேட்பாங்க. சோ இந்த மாதிரி சிஎம் யாரு, இந்த மூவ்மெண்ட் நடக்கும்போது சிஎம் யாரு, அப்படி கூட கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம், ஃப்ரேம் பண்ணலாம். ஆனா அந்த சிஎம் எந்த வருஷம் ஞாபகம் வச்சுங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டி. அதுக்கடுத்து அந்த நியூஸ் பேப்பர் 3 நியூஸ் பேப்பர் இருந்திருக்குல்ல, அந்த 3 நியூஸ் பேப்பர், அதுல தமிழோட பேர் என்ன, அதோட பேரு, முக்கியமான லீடர்ஸ் யாராரு, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. போதுமானது. முக்கியமா வேற என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும்னா காங்கிரஸ், இது அங்க சொல்ல மறந்துட்டேன். காங்கிரஸ், சாரி நான் கிளியரா சொல்லிடுறேன். எந்தெந்த பாருங்க 1920 இதை சொல்ல மறந்துட்டேன், ஆட் பண்ணீங்க. 1920ல வந்து பார்த்தோம்னா 1920ல ஒரு தீர்மானம் வந்து போடுவாங்க. ஒவ்வொரு ஏரியாவிலையும் ப்ரொவின்சியல் காங்கிரஸ் உருவாக்கணும், மாகாண காங்கிரஸை உருவாக்கணும். எப்படின்னா ப்ரொவின்சியல் காங்கிரஸ் கமிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டுல என்ன சொல்லுவாங்கன்னா மெட்ராஸ் காங்கிரஸ் கமிட்டின்னு சொல்லுவாங்க, இல்ல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி. ஓகே, மோஸ்ட்லி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தான் சொல்லுவாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஆர் மெட்ராஸ் காங்கிரஸ் கமிட்டி. எப்படின்னா ஒவ்வொரு மாகாணத்திலையும் ஒவ்வொரு அந்த பிரசிடென்சிலையும் பார்த்தோம்னா ஒரு காங்கிரஸ் கமிட்டியை உருவாக்கணும். அதுல ஒருத்தர் தலைவரா இருப்பார். ஓகேவா? சோ அதுல ஒவ்வொரு மூவ்மெண்ட்டும் யாரு தலைவர் ஞாபகம் வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஹோம் ரூல்லாம் வராது. நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் அப்போ காங்கிரஸோட தமிழ்நாடு தலைவர் யார்? சிவில் டிசோபிடியன்ட் மூவ்மெண்ட் நடக்கிறப்போ காங்கிரஸோட தமிழ்நாடு தலைவர் யார்? ஓகேவா? அடுத்து ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரி 1938ல வந்து பார்த்தோம்னா நம்ம எல்லாரும்
இந்தியாவில் வந்து பார்த்தா காங்கிரஸ் வந்து அமைச்சரவையில போய் சேருவாங்களா, ஜாயின் பண்ணுவாங்களா, அப்போ காங்கிரஸ் தலைவர் யாரு, அந்த மாதிரி விஷயத்த தெரிஞ்சு வச்சுங்க. ஓகே, இதை வந்து அடிக்கடி டிஎன்பிசில கேட்கறாங்க, இது சொல்ல மறந்துட்டேன். ஓகே, காங்கிரஸ் தலைவர் ஒண்ணு இல்ல, ஒரு மூவ்மெண்ட் நடக்குதுன்னா தமிழ்நாடோட காங்கிரஸ் தலைவர் தானே அதெல்லாம் வந்து இது பண்ணும். அதுக்கு சைமன் வரும்போது காங்கிரஸ் தலைவர் யார், இது நான் போச்சு, இது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான். தமிழ்நாடுக்கு சைமன் வரும்போது, சைமன் கமிஷன் வரும்போது காங்கிரஸ் தலைவர் யார், சோ இதையும் தெரிஞ்சு வச்சுங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் ஞாபகம் வச்சுங்க, தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் யார். சோ இதெல்லாம் கொஸ்டின்ஸா கேட்டிருக்காங்க. சரி, அடுத்து வேற என்ன தெரிஞ்சுக்கணும் பார்த்தோம்னா, சில லீடர் சொல்றேன். இந்த லீடர்ஸ் எல்லாம் பத்தி பயோகிராஃபி தெரிஞ்சு வச்சுங்க. கண்டிப்பா எப்பவுமே ஒரு கொஸ்டின் வரும் அதுல இருந்து. நீங்க இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தோம்னா நம்ம குரூப் ஒனுக்கு ரெடி பண்ணது, ஓகேவா, கிட்டத்தட்ட ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணதுதான், ஓகேவா. அப்பவே நீங்க இந்த குரூப் ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க. நான் சொன்னது எல்லாமே அந்த குரூப் ஒரு கொஸ்டின் இருக்கும். இப்ப இந்த குரூப் ஒரு கொஸ்டின் ஓகே, இரட்டைமலை சீனிவாசனை பத்தி ஒரு கொஸ்டின் வந்திருக்கேன், வந்ததுங்களா? அவரை பத்தி கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்களா? இரட்டைமலை சீனிவாசனை பத்தி ஒரு கொஸ்டின் வந்தது. அவரோட டைட்டில்ஸ் கொடுத்திருப்பாங்க, ராவ் பகதூர், ராவ் சாஹிப், திவான் பகதூர், அதெல்லாமே அவரோட டைட்டில். எப்பவுமே இந்த லீடர்ஸ் வந்து டிஎன்பிசியோட மெயின் லிஸ்ட்ல இருக்கும். எம்சி ராஜா பத்தி கொஸ்டின் வந்துனே இருக்கும். அவர் ஏதோ நியூஸ் பேப்பரை பத்தி கேட்டிருப்பாங்க அடிக்கடி எம்சி ராஜாக்கு. அவர் ஆரம்பிச்ச கட்சியை பத்தி கேட்பாங்க. ஏன்னா இவங்களாம் வந்து பெருசா இவங்களாம் வந்து மெயின் முக்கியமான லீடர்ஸ் ஆனா சைட்ல இருப்பாங்க, ஓகே, அங்கங்க இவங்களை பத்தி கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கடுத்து சிங்கார வேலரை பத்தி அதிகமா கொஸ்டின்ஸ் பாருங்க. இதுவும் குரூப் ஒன்ல கேட்ட கொஸ்டின் தான். நான் சொல்றேன், அந்த லீடர் பேர் கொடுத்துட்டேன், கண்டென்ட்டை நீங்க கண்டுபிடிச்சு படிச்சுங்க, ஓகேவா. அது நீங்க விக்கிபீடியா போட்டா போதும், கண்டென்ட் கிளியரா வந்துடும். விக்கிபீடியால படிங்க. அப்படி கிடைக்குது ஏன்னா ஸ்கூல் புக்ல எனக்கு இருக்காது, ஓகே, விக்கிபீடியா போதும். இல்ல வேற ஏதாச்சும் உங்ககிட்ட மெட்டீரியல் இருந்தா மெட்டீரியல் படிங்க. ஸோ யாரெல்லாம் படிக்கணும்னா எம்சி ராஜா படிக்கணும், ரெட்டமலை சீனிவாசன் படிக்கணும், சிங்காரா வேலு அவர் பேர்ல அவரை படிக்கணும், சத்தியமூர்த்தி முக்கியமா இப்போட காங்கிரஸ், இப்ப தமிழ்நாடு காங்கிரஸோட ஹெட் குவார்டர் எங்க இருக்கு, சத்தியமூர்த்தி பவன். சத்தியமூர்த்தின்னு யாரு, இவருதான் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடோட முதல் காங்கிரஸ் தலைவர்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் காங்கிரஸ்க்காக உழைச்ச தமிழ்நாட்டுல. அப்புறமா தான் மற்ற லீடர்ஸ் எல்லாம் வந்தாங்க. ராஜாஜி எல்லாம் பின்னாடி இருக்காரு. அதுக்கு முன்னாடி மூத்தவரா இருந்தவர் இந்த சத்தியமூர்த்தி. சோ சத்தியமூர்த்தியை பத்தி, அடுத்து ராஜாஜி, அடுத்து பார்த்தோம்னா காமராஜர். முக்கியமா காமராஜர் பத்தி அதிகமா கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. சோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க, இதுவே போதுமானது. இந்த லீடர்ஸே எல்லாமே கவர் ஆயிடும். ஓகே, ஸோ எம்சி ராஜானா இப்போ ஒரு வாட்டி எம்சி ராஜா ஃபுல் ஃபார்ம் கூட கேட்டுதான் நினைக்கிறேன். ஸோ மயிலை சின்ன தம்பி ராஜா, ஓகேவா. அவரை பத்தி ஃபுல் ஃபார்ம், அவர் வந்து பார்த்தோம்னா யாருக்காக உழைச்சிருப்பாரு, ஓகேவா. அவர் வந்து ஆல் இந்தியா டிப்ரெஸ்ட் கிளாஸ் அசோசியேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி இருப்பாரு. ஆல் இந்தியா டிப்ரெஸ்ட் கிளாஸ் அசோசியேஷன் 1928 உருவாக்கி இருப்பாரு. ஓகே, அதுக்கடுத்து பூனா பேக்ட் நடந்திருக்கும். அதுல வந்து பார்த்தோம்னா சைன் பண்ணியிருப்பாரு. பூனா பேக்ட் நடந்திருக்கும்ல, காந்திக்கும் அம்பேத்கருக்கும். அதெல்லாம் போயிட்டு இவர் வந்து ஒரு சைன் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி நமக்கு செப்பரேட் எலக்டோரேட் வேணாங்க, நம்ம வந்து ஜாயிண்ட் எலக்டோரேட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேவா. அந்த கதெல்லாம் வந்து நீங்க தெரிஞ்சு விக்கிபீடியா படிச்சா தெரிஞ்சிடும் இதெல்லாம். ஓகே, அவ்வளவுதான். சரி, அடுத்து சுயமரியாதை இயக்கம். முக்கியமா இந்த சுயமரியாதை இயக்கம் அடிக்கடி கேட்டுனே இருக்காங்க, ஓகேவா. மொத்தம் இந்த சுயமரியாதை இயக்கத்துல ஒரு 4 கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கும், ஓகேவா. அந்த 4 கான்ஃபரன்ஸும் நீங்க தெரிஞ்சு வச்சுங்க. கான்ஃபரன்ஸ் எந்த ஊரு, ஓகேவா, அது யாரு தலைவர். சோ முதல் கான்ஃபரன்ஸ் யார் சொல்றீங்க? முதல் கான்ஃபரன்ஸ் செங்கல்பட்டு தலைவர் சவுந்தரபாண்டியன். என்ன சொன்னேன், அவங்க எடுத்த தீர்மானம் ஏதாச்சும் இருந்தா ஞாபகம் வச்சுங்க. தீர்மானம் எனக்கு தெரிஞ்சு கான்ஃபரன்ஸ் தலைவர் தான் கேட்கறாங்க. ஸோ மொத்தம் 4 கான்ஃபரன்ஸ் தானே, 4 கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கும், ஓகேவா. 4 கான்ஃபரன்ஸ் தெரிஞ்சு வச்சுங்க. அதோட பிளேசஸ் தெரிஞ்சு வச்சுங்க. அதுல ஏதாச்சும் தீர்மானம், பெரிய லெவலில் தீர்மானம் ஏதாச்சும் நிறைவேற்றினா தீர்மானத்தை தெரிஞ்சு வச்சுங்க, ஓகேவா. அடுத்து சுயமரியாதை இயக்கத்தோட அச்சீவ்மெண்ட் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் சுயமரியாதை திருமணம், அது வந்து பார்த்தோம்னா இது ஒரு அச்சீவ்மெண்ட் தான். 1967 வந்து பார்த்தோம்னா இதுக்கான உரிமை வந்து கொடுத்திருப்பாரு அண்ணா, ஓகேவா. அண்ணா இதை வந்து நீங்க டைம்ல படிப்பீங்க, இங்கேயும் படிப்பீங்க. ஸோ இவங்களோட அச்சீவ்மெண்ட் என்ன, இவங்களோட கொள்கைகள் என்ன, ஓகேவா. இதுல வந்து முக்கியமா ஈரோடு பிளானை பத்தி படிப்பீங்க. ஈரோடு பிளான்ன்றது இந்த சுயமரியாதை இயக்கத்தை பத்தி படிக்கும்போது ஈரோடு பிளான்ன்றது ஒண்ணு படிப்பீங்க. ஸோ அது என்ன ஈரோடு பிளான், அது தெரிஞ்சு வச்சுங்க. இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அமைப்பும் சுயமரியாதை இயக்கத்துல இருக்க அமைப்பும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து ஈரோடு பிளான். ஸோ அது என்னன்றது தெரிஞ்சு வச்சுங்க, ஓகே. ஸோ இவ்வளவுதான் நீங்க வந்து இந்த சுயமரியாதை இயக்கத்தை தெரிஞ்சுக்கணும், இந்த லீடர்ஸை தெரிஞ்சுக்கணும், அதுக்கடுத்து பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் தெரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் எப்படின்னா இப்போ ஒரு பெரிய தர்பூசணியை உடைச்சி தூளா கொடுத்தாச்சு. இதை நீங்க தனித்தனியா எடுத்து படிக்கணும், ஓகேவா. பார்க்கதான் பெருசா இருக்கும், உள்ள உடைச்சோம்னா ஒண்ணுமே இருக்காது. ஸோ இப்படிதான் நான் உடைச்சு கொடுத்துருக்கேன். இதை நீங்க படிச்சுங்க. அடுத்து நம்ம கடைசியா படிக்க போகுது
சிலபஸ்ல இருக்கக்கூடிய பெரியார் அண்ட் அண்ணா. ஓகேவா? இதை பத்தி நம்ம படிக்க போறோம். இவங்களை என்னென்னலாம் படிக்கணும் அப்படி வந்து கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் படிக்கணும் இவங்களை பத்தி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அவங்க எங்க பிறந்தாங்க, ஓகேவா? எங்க பிறந்தாங்க? இப்ப பெரியார்னா அவர் எந்த ஊர்? ஈரோடுல பிறந்தாரு. செப்டம்பர் 17 டேட்டு. ஓகேவா? அவங்க அப்பா அம்மா பேர் கூட தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேவா? அதுவும் தேவைப்படும். அவரோட மேரேஜ் லைஃப் தெரிஞ்சு வச்சுங்க. யாரை மேரேஜ் பண்ணாரு, எப்படி பொலிட்டிக்கல் லைஃப்குள்ள எப்படி வராரு, என்ன படிச்சாங்க அவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பொலிட்டிக்கல் லைஃப்ல எப்படி வராங்க, அவங்க எழுதின புத்தகங்கள் என்ன, அவங்க எழுதின ஜேர்னல்ஸ் என்ன, அவங்க எழுதின நியூஸ் பேப்பர்ஸ் என்ன. அவங்களுக்கு வேற வேற பேர்கள் இருக்கும். இப்ப அண்ணாவுக்கு பார்த்தோம்னா வேற வேற பேர்கள் இருக்குன்னா அந்த மாதிரி. இப்ப பெரியார்னா நமக்கு நிறைய தெரியும். வைக்கம் ஹீரோன்னு சொல்லுவாங்க, சிறை பறவைன்னு சொல்லுவாங்க, ரூசோ தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர்கள் இருக்குல்ல. ஓகேவா? அந்த மாதிரி நிறைய பேர்கள் இருக்கலாம். அந்த மாதிரி பேர்கள்லாம் என்ன, அவங்களுக்கு வேற வேற பேர்கள்லாம் என்ன. இது அண்ணாவுக்கு பார்த்தோம்னா அந்த மாதிரி பெயர்கள்லாம் இருக்குன்னா அந்த பேர்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. அவங்களோட அச்சீவ்மெண்ட் இப்போ அந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே. ஸோ இது அவங்களோட கோட், ஏதாச்சும் அவங்க கோட் வந்து சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுங்க. இப்போ அண்ணாவுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த இப்ப கூட இந்த சட்டசபையில வந்து பேசுறாங்களா மாற்றான், இப்போ அந்த ஒரு மலரை பத்தி தோட்டத்து சொல்லுவாங்களா, மல்லிகைக்கும் மனம் உண்டு. மனம் உண்டுன்னு. ஆமா, இப்ப கூட இந்த சட்டசபையில நேத்து இந்த கோட்டை வந்து மென்ஷன் பண்ணி பேசுறாங்க. சோ இது வந்து அண்ணா சொன்னது. சோ இந்த மாதிரி ஏதாச்சும் கோட் ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சா பாருங்க. முக்கியமா பெரியாரை பொறுத்த வரைக்கும் இந்த மேக்சின்ஸ் இருக்கும். குடியரசு, ரிவோல்ட், பகுத்தறிவு, அதுக்கடுத்து விடுதலை, இன்னொன்னு வந்து ரெவல்யூஷன். ஓகேங்களா? இதெல்லாம் வருஷத்தோட தெரிஞ்சு வச்சு குரோனாலஜில முதல்ல மேக்சின் என்ன, குடியரசு. இப்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்கறேன். இப்ப வந்து பார்த்தோம்னா குடியரசு ஆல்ரெடி சொல்றேன். குடியரசு, ரிவோல்ட், பகுத்தறிவு, விடுதலை, அதுக்கடுத்து உண்மை உண்மை கூட நினைக்கிறேன். ஓகே, இதெல்லாமே வந்து பெரியாரோட ஜேர்னல்ஸ். இதுல எது சுயமரியாதை இயக்கத்தோட ஜேர்னல், எது அபிஷியல் மேக்சின் ஆஃப் குடியரசு. சுயமரியாதை இயக்கம், அதான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட். குடியரசு. அவ்வளவுதான். இதுதான் கொஸ்டின் கேட்டாங்க ஒரு வாட்டி. குடியரசு. அதுக்கு ஒரு வாட்டி என்ன கேட்டாங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டாங்க. இன்னொரு வாட்டி என்ன கேட்டாங்கன்னா குரோனாலஜில அடுக்க சொன்னாங்க. இவ்வளவுதான். கண்டென்ட் ஒண்ணுதான், கேள்விகள் வேற. அவ்வளவுதான். ஓகேவா? இதை மட்டும் படிச்சு வச்சுங்க, போதுமானது. ஓகே, அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இவ்வளவுதான் வந்து பார்த்தோம்னா இந்த யூனிட் 8ல நீங்க படிக்க வேண்டியதா இருக்கும். சப்போஸ் நீங்க தமிழ் மீடியமா இருந்து இதுல ஏதாச்சும் ஒரு வார்த்தை உங்களுக்கு புரியலன்னா, உங்களுக்கு தெரியலன்னா இந்த வீடியோ பாருங்க. சப்போஸ் அந்த வீடியோ பார்த்து எனக்கு புரியலன்னா நீங்க குரூப்ல மெசேஜ் பண்ணுங்க, நான் வந்து அதுக்கு ரிப்ளை பண்றேன். ஓகே. ஸோ இவ்வளவுதான் நீங்க வந்து யூனிட் 8ல படிக்க வேண்டியது இருக்கும். கண்டிப்பா 10 கொஸ்டின்ஸ்ன்றது இதுல வரப்போகுது. அதனால இந்த டெஸ்டோட அதிகமான டைமை வந்து நீங்க இதுல செலுத்துங்க. உங்களோட அதிகமான டைம் யூனிட் 8ல செலுத்துங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேக்ஸ். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி நான் சொன்னதுதான். என்னோட ஸ்ட்ராட்டஜி என்ன பார்த்தோன்னு வச்சுங்க, உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பர்சன்டேஜ், HCF, LCM. ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் எடுத்துங்க. பர்சன்டேஜ்ல எப்படிலாம் கொஸ்டின் கேட்கறான்றதை போய் பாருங்க. ஒண்ணு, உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கம்பைல் பண்ணி தருவாங்க. அதுல என்னென்ன கொஸ்டின்ஸ்ல எப்படிலாம் கேட்கறான். ஒண்ணு, LCM HCF கொஸ்டின்ஸ்ல என்னெல்லாம் கேட்கறான். ரெண்டு, LCM HCF பார்த்தோம்னா மொத்தமே ஒரு 5 மெத்தட் தான். ஒன்னு LCM மட்டும் கேட்பான், ஒன்னு HCF மட்டும் கேட்பான், இன்னொன்னு நம்பர். ஒரு நம்பரை கொடுத்துட்டு LCM HCF இன்னொரு நம்பரை கொடுத்துட்டு கேட்பாங்க. இன்னொரு வாட்டி பார்த்தோம்னா அந்த ரிமைண்டரை வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. ரிமைண்டர்லயே பார்த்தோம்னா விதவிதமான கொஸ்டின்ஸ் வரும். 3 டைப்ஸ் கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கடுத்து வந்து பார்த்தா ஃபிராக்ஷன் வச்சு LCM HCF ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அப்புறமா பேரா மாதிரி கொடுத்துருவோம். ஓகேவா? ஒரு பேரா மாதிரி கொடுத்துட்டு அந்த பேராவில் நம்மளே கண்டுபிடிக்கணும் இது HCF LCF. அந்த மாதிரி மொத்தமா ஒரு 5 மெத்தட் தான். அந்த 5 மெத்தட் ஒழுங்கா கத்துக்கணும்னு வச்சுக்கோங்க, LCM HCF ஓவர். பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் பேசிக்கா தான் இருக்கும். ஓகேவா? நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிற மாதிரி இல்லைன்னா அடுக்கிற மாதிரி இருக்கும். பெருசுல இருந்து சின்னதுக்கு அடுக்க சொல்லுவான். இப்படிதான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஏதாச்சும் ஒரு யூடியூபை ஓப்பன் பண்ணிக்க, உங்களுக்கு ஃபேவரட்டான யூடியூப் ஏதோ ஒரு சேனல், மேத்ஸ் சொல்லித்தர சேனல், நல்லா சொல்லித்தர சேனல் ஓப்பன் பண்ணி பர்சன்டேஜோ இல்லை LCM HCF கத்துக்குங்க. ஒரு 5 வீடியோ 6 வீடியோ தான் போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தா ஒரு 3 ஹவர் 4 ஹவர் தான். 4 மணி நேரம் உட்காந்து மேக்ஸை கத்துக்குங்க. ஓகேங்களா? இதுல இருந்து கண்டிப்பா ஒரு 2 கொஸ்டின்ஸ் வரப்போகுது. ஓகேவா? ஸோ இதுல இருந்து கண்டிப்பா 2 கேள்வியாச்சும் வரப்போகுது எக்ஸாம்ல. அதனால வந்து ஒரு 4 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணுங்க. சேனல்ஸ் ரெஃபர் பண்ண முடியுமா சார்? ஏன்னா சேனல்ஸ் ரெஃபர் பண்ண முடியுமா? நல்ல ஸ்டாண்டர்ட் சேனல்ஸ். இப்ப அப்படி சொல்ல முடியாது. எனக்கு நான் பார்த்து ஓரளவுக்கு நல்லா சொல்லித்தர சேனல்ல வந்து பார்த்தோம்னா நிறைய சேனல் இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தோம்னா சுரேஷ் அகாடமியில பார்க்கலாம். சுரேஷ் ஐஎஸ் அகாடமி. அதுலயும் பார்த்தோம்னா சுதர்சன் சார் நல்லா நடத்துவாரு. அடுத்து ரெதினா குவான்ஸ் அப்படின்ற ஒரு சேனல் இருக்கும். ரெதினா குவான்ஸ் அது நல்லா நடத்துவாங்க. ரிசோபா அகாடமி அவங்களும் நல்லா நடத்துவாங்க. 3. ஓகே, இது பாத்துங்க. எல்லாமே ஒவ்வொரு டாபிக் இவங்க நல்லா நடத்துவாங்க. சில டாபிக்லாம் வந்து பக்கா முடிச்சிருப்பாங்க டிஎன்பிசிக்கு. ஓகேவா? ரெதினா குவான்ஸ், சுரேஷ் ஐஎஸ் அகாடமிலும் நல்லா நடத்திருப்பாரு அந்த சாரு.
இவங்க வந்து பார்த்தா ஒரே மேம் தான் எல்லாருக்கும் நடத்திருப்பாங்க. சுரேஷ்ல பார்த்தா ஒரு 2 பேர் நடத்திருப்பாங்க. ஒரு மேம், ஒரு சார். ஸோ அதை நீங்க பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து கிறிஸ்டோப் அகாடமி உங்களுக்கு கொஞ்சம் பழைய வீடியோ தான். ஒரு 2 வருஷம் முன்னாடி ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? தேவைன்னா அதை நீங்க பார்த்துக்கலாம். அடுத்து இப்போ புதுசா நிறைய சேனல் வந்துச்சு. ஓகேவா? உங்களுக்கு பாருங்க யார் பிடிச்சிருக்கோ அதை நீங்க எடுத்துங்க. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க, நோட்ஸ் எடுங்க. ஓகேவா? நோட்ஸ் எடுத்துட்டு நேரா வாங்க. இந்த பாருங்க இந்த ஸ்கூல் புக்ல கொடுத்தாச்சு உங்களுக்கு. சிம்பிள், நீங்க தேடவே வேணாம். எல்சிஎம் ஹெச்சிஎஃப் இங்க மட்டும் தான் இருக்கு. 6வது லெசன், 8வது லெசன், 9வது, 10வது. அதுல இருக்கக்கூடிய எக்ஸைஸ் சம், எக்ஸாம்பிள் சம் எல்லாத்தையும் போட்டு பாருங்க. பார்க்காம போட்டு பார்த்துட்டு உடனே நம்ம வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஹெச்சிஎஃப், எல்சிஎஃப், பர்சன்டேஜ் இதெல்லாம் கம்பைலேஷன் பிடிஎஃப் தருவாங்க. உங்க குரூப்ல போடுவாங்க. அதுல இருக்கக்கூடிய எல்லா சம்மும் ஒர்க் அவுட் பண்ணுங்க. உங்களால ஒரு 10 சம் சும்மா ஒரு 10 சம் அட்டன் பண்ணி உங்களால ஒரு 8 சம் கரெக்டா போட முடியுதுன்னா யுவர் கோ த்ரூ. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஒரு 2-3 சம் வரலன்னு வச்சுங்க. டிஎன்பிசில கீ தப்பா கொடுத்துருப்பான். நான் சொல்ல மாதிரி டிஎன்பிசில கீ தப்பா கொடுப்பாங்க, மிஸ்டேக்கா இருக்கும் கொஸ்டின். அதுக்கடுத்து வந்து பார்த்தா ரிப்பீட்டடா இருக்கும், நிறைய இருக்கும். எப்படி நான் சொல்றேன்னா, நீங்க வந்து கடைசி ஒரு 3 வருஷம் கொஸ்டின் பேப்பர் வந்து ஒர்க் அவுட் பண்ணீங்களா, நீங்க எந்த எக்ஸாம் போனாலும் உங்களுக்கு 5-6 கொஸ்டின் அப்படியே ரிப்பீட் ஆயிடும். இப்ப எப்படின்னா, நீங்க 3 வருஷம் கொஸ்டின் பேப்பர் ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஒரு 25-30 கொஸ்டின் பேப்பரை நீங்க ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ற புதுசா ஒரு எக்ஸாம் போனீங்கன்னு வச்சுங்க, அந்த கொஸ்டின் அப்படியே ரிப்பீட் ஆகும். ஏன்னா எல்லாமே லிமிட்டட் தான் ரிசோர்சஸ். ரிப்பீட்டேஷன்ன்றது இருக்கும். ஓகேவா? நான் சொல்றது கொஸ்டின் அப்படியே ஆன்சர் எதுவுமே இல்லாம ரிப்பீட் ஆகும். மத்ததெல்லாம் பார்த்தோம்னு வச்சுங்க, இன்னொரு 5-6 கொஸ்டின்ஸ் வெறும் ஆப்ஷன்ஸை மட்டும் மாத்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து டிஎன்பிசி நிறைய நாளா ப்ளே பண்ணுறாங்க. அந்த பிளேவை நம்ம உடைக்கணும்னா நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்க. ஒண்ணு கத்துக்கணும். ஸ்கூல் புக்ல இருக்கிற எல்லா சமம் போட்டு பாருங்க. போய் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுங்க, எல்லா கொஸ்டின் போட்டு பாத்துருங்க. அவ்வளவுதான். அப்படி போட்டு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் ஓவர். ஸோ இந்த மாதிரி மேக்ஸ் வந்து முடிச்சுங்க. ஓகே. ஸோ மேக்ஸ்ல வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எக்ஸாம்ல ஒரு 2 கொஸ்டின்ஸ். ஓகேவா? இந்த டெஸ்ட்ல இருந்து உங்களுக்கு எவ்வளவு கொஸ்டின்ஸ் வரப்போகுதுன்னா, மேக்ஸ்ல இருந்து ஒரு 2 கொஸ்டின்ஸ் மினிமம். யூனிட் 8ல இருந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த ஒரு 10 கொஸ்டின், 12. அடுத்து பிசிக்ஸ்ல வந்து பார்த்தோம்னா ஒரு 2 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ ஆக மொத்தம் இந்த டெஸ்ட் நீங்க நல்லா படிச்சீங்கன்னா ஒரு 14 கொஸ்டின், 100க்கு 14 கொஸ்டின்ன்றதை இந்த டெஸ்ட்ல நீங்க கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ லாஸ்டா பார்க்கும்போது பிசிக்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சிம்பிளா நான் சொல்லுவேன்னா, பிசிக்ஸுக்கு பாருங்க, நம்ம எவ்வளவு உழைக்கிறோமோ அவ்வளவு மார்க் நமக்கு வரணும். யூனிட் 8ல நீ 3 நாள் படி, 4 நாள் படிச்சனா உனக்கு 75ல 10 கொஸ்டின்ஸ் வரப்போகுது. அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு 13%. ஓகேவா? ஒரு 12% வச்சுப்போம். ஒரு 12% முடிக்கிற. ஓகே. ஆனா இந்த சயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு டேஞ்சர்னா, சயின்ஸ்ல உனக்கு சப்ஜெக்ட் அதிகம், மார்க் கம்மி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தா பிசிக்ஸ் படிப்போம், இயற்பியல் படிப்போம், வேதியியல் படிப்போம், கெமிஸ்ட்ரி படிப்போம், பயாலஜி படிப்போம். இதுலயே பார்த்தா பாட்னி, ஜுவாலஜி, அது இல்லாம கூட என்விரான்மெண்ட்டும் படிப்போம். என்விரான்மெண்ட்டுக்கு இப்ப அதிகமான முக்கியத்துவம். இது மொத்தத்தையும் படிச்சுன்னா எவ்வளவு கொஸ்டின் வரும் நினைக்கிறீங்க? 75க்கு 9 கொஸ்டின் தாண்டாது. அதிகபட்சம் 10. அவ்வளவுதான். 10, 9, 8 இதுக்குள்ளதான் உங்க கொஸ்டின்ஸ் வரப்போகுது. இதுல நீ 4 சப்ஜெக்ட படிக்கணும். இதுல பெரும்பான்மையான மார்க் எதுக்கு போகும்னா, என்விரான்மெண்ட், பயாலஜிக்கு தான் பெரும்பான்மையான மார்க் போகும். ஓகேவா? நீங்க கடைசி நான் அனலைஸ் பண்ணதுல எனக்கு என்ன தோணுதுன்னா, 2 கொஸ்டின், அதிகபட்சம் 3 கொஸ்டின் அவ்வளவுதான் பிசிக்ஸ்ல வருது. ஓகேவா? 2, அதிகபட்சம் 3. ஸோ இதுக்கு 2 கொஸ்டின், அது 3 கொஸ்டின். இந்த 3 கொஸ்டினுக்காக நான் 6வது, 7வது, 8வது, 9வது, 10வது படிக்கணும். +1 +2 இம்பார்ட்டன்ட் தேடி படிக்கணும். அப்படின்னா படிச்சீங்கன்னு வச்சுக்க, வேலையே ஆகாது. ஓகே. நம்மளை பொறுத்த வரைக்கும் 75க்கு 55 எடுத்தா போதும். நம்ம வந்து ஈஸியா மெயின்ஸ் என்ற இடத்தவே அடைய முடியும். அதே போல பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பியூர் பிசிக்ஸ், பியூர் கெமிஸ்ட்ரி உங்களுக்கு அப்படியே மெயின்ஸ்ல வரல. ஓகே. 2Aக்கு வரல, 2க்கும் வரல. அதனால நான் என்ன ஸ்ட்ராட்டஜி சொல்றேன்னா, இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும். நான் சொல்றேன் கேளுங்க. ஸோ சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் பிசிக்ஸ் படிக்கிறதுக்கு ஒண்ணு பிவிபி, கடைசி ஒரு 3 வருஷம் பிவிபி படிச்சு எல்லா கொஸ்டின் அப்படின்னா அட்டு மக்கள் கூட அடிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஏன் நான் சொல்றேன்னா, பாசிபிளி கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகுது. சப்போஸ் நாளைக்கு குரூப் 2லே போறீங்க, சேம் கொஸ்டினும் இல்ல அதே மாதிரி டைப் உள்ள கொஸ்டின் ஒண்ணு அப்படி டிட்டோவா ரிப்பீட் ஆகுது, இல்ல அதே மாதிரி சார்ந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகுதுன்னா வரக்கூடிய 3 கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஜஸ்ட் பிவிக்கு அந்த பிடிஎஃப் படிச்சா போதும். சும்மா அந்த கொஸ்டின்ஸ் ஆன்சர், இதான் கொஸ்டின், இதான் ஆன்சர், இதான் கொஸ்டின், இதான் ஆன்சர், அதை நீ படிச்சா போதும். உங்களுக்கு ஒரு கொஸ்டின் அப்படியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற கன்ஃபார்ம் வரும்னு சொல்லல நான். ஸோ நம்ம வந்து ஷார்ட்கட்டை தான் நான் சொல்றேன். ஸோ அதனால அந்த 3 கொஸ்டின்ல ஒரு கொஸ்டினாச்சும் வரதுக்கான வாய்ப்பு நான் சொல்றேன். அதிகபட்சம் 3 கொஸ்டின் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னு வச்சுங்க. ஸோ இது ஒண்ணு. ஸோ இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்றேன்னா, பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க 6th, 7th, 8th படிக்காதீங்க. வெறும் 9th, 10th மட்டும் படிங்க.
அதுலயும் எல்லாத்தையும் படிக்க வேணா, சில இம்பார்ட்டன்ட் லெசன் மட்டும் படிங்க போதும். ஏன் இதை நான் சொல்றேன்னு வச்சுக்கேன், நான் நிறைய எக்ஸாம்ல நான் குரூப் 4 குரூப் 2 இதுலலாம் நான் செக் பண்ணதுல என்ன தெரியுதுன்னா, பாருங்க மொத்தமா ஒரு ஒரு எக்ஸாம் வச்சுக்க, இது ஒரு எக்ஸாம் நடந்திருக்கு. அந்த எக்ஸாம் அனலைசிஸ் பண்ணதுல சயின்ஸ்ல மொத்தமா வந்து 10 கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த 10 கொஸ்டின்ல 5 கொஸ்டின் வந்து பயாலஜிலையும், 2 கொஸ்டின் வந்து கெமிஸ்ட்ரியிலும், 3 கொஸ்டின் வந்து பிசிக்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆக மொத்தம் 10 கொஸ்டின் தான் அந்த சயின்ஸ்ல கேட்டிருக்காங்க, 75. அதுல வந்து நம்ம செக் பண்றோம், இந்த 10 கொஸ்டின் எக்காங்க வந்திருக்கு அப்படி செக் பண்ணும்போது 7 கொஸ்டின் வந்து பார்த்தா 10th வந்திருக்கு, 2 கொஸ்டின் வந்து பார்த்தா 9th வந்திருக்கு, ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தா 8th வந்திருக்கு. அப்போ 10th 9th படிச்சா போதுமானது. அதுவும் எல்லாத்தையும் படிக்க தேவையில்ல, சில முக்கியமான சாப்டர் தான் படிக்கணும். இதை நம்ம கத்துக்கிறோம் எப்படின்னா, ஒரு அனலைஸ் பண்ணி அதுல கத்துக்கிறது மூலமா அப்ப 10th அதிக முக்கியத்துவம் கொடு, 9th லைட்டா முக்கியத்துவம் கொடு, 8th படிச்சாபடி படிக்க விட்டு போ. அவ்வளவுதான் நம்மள புத்தகம் கம்மியான எஃபர்ட் போடுறோம், அதிகமா மார்க் எடுக்கணும். ஸோ அப்ப 10th சப்போஸ் அந்த வந்த கொஸ்டின் ரெண்டுமே 10th வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம லக் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வருஷம் கேட்ட பிசிக்ஸ் கொஸ்டின் பாருங்க, 10th ஃபர்ஸ்ட் லெசன்ல வந்து கொஸ்டின் கேட்டாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் தான், ஒத்துக்கிறேன். பட் கேட்டிருக்கான். ஓகே, அந்த வருஷம் வந்து பார்த்தா பிசிக்ஸ்ல இந்த லா வந்து கேட்டிருக்கான், இது ஃபார்முலா கேட்டிருக்கான். இந்த அளவுக்கு டீப்பா படிக்க மாட்டாங்க பெரும்பான்மையான நான் பிசிக்ஸ் ஆஸ்பிரண்ட், படிக்க மாட்டேன். மோஸ்ட்லி FMA நமக்கு தெரியும். ஆனா அவன் கேட்டது இதை கேட்டான். இதுல வந்து பிளஸ் மைனஸ் மாத்தி போட்டு கேட்டான். கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின்ஸ் தான், பட் டைரக்டா ஸ்கூல் புக்ல இருந்து கேட்டான். ஓகேவா? பாருங்க, இதுதான் கொஸ்டின். ஓகேவா? இதுல எது ஈக்குவேஷன் கரெக்ட்னு கேட்கலாம், போர்ஸோட எது ஈக்குவேஷன் கரெக்ட். ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து கேட்டான். இன்னும் கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் தான், நம்ம படிச்சாலும் எப்படியும் ஞாபகம் வரப்போதில்ல. நான் சொல்றது ப்ராக்டிக்கலா சொல்றேன், ஒரு ஆவரேஜ் ஆஸ்பிரண்டா சொல்றேன், ஒரு சராசரியா படிக்கிறவங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியாவெல்லாம் நீங்க வந்து மேலோட்டமா படிச்சுட்டு யூனிட் 8, யூனிட் 9, பாலிட்டி, ஜாகிரபி, எக்கானமி, INM இந்த ஏரியாவில் நல்லா படிச்சு விட்டுருணும். அதுல வரக்கூடிய இதுல அதிகமா மார்க் எடுக்கணும். இதுல வந்து ஏதோ ஓரளவுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் என்விரான்மெண்ட் நல்லா படிச்சிடணும், டிசீசஸ் நல்லா படிச்சிடணும், பயாலஜி நல்லா படிச்சிடணும். எப்படின்னா மொத்தத்தையும் 0 ஆகக்கூடாது. சில ஏரியாவை நல்லா படிச்சு அந்த ஏரியாவில் கொஸ்டின் வந்தா அதுல மார்க் வாங்கிட்டு போயிடும். ஸ்மார்ட்டா பண்ணணும் தவிர உட்காந்து நான் 6வது 7வது 8வது 9வது 10வது முடிச்சுட்டு அதுக்கடுத்து கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு பிசிக்ஸை படிச்சுட்டு பயாலஜியை படிச்சுட்டு வரக்கூடிய 10 கொஸ்டின்ல உங்களுக்கு தெரியாத கொஸ்டின் 5 கூட வரலாம், கெமிஸ்ட்ரிலையும் சரி பிசிக்ஸ்லயும் சரி. அப்போ அவ்வளவு நீங்க போட்ட எஃபர்ட்டுக்கு பலனே இல்லாம போயிடும். அதனால நம்ம பலனை வந்து எடுக்கணும்னா இதுதான் ஷார்ட்கட்டு. ஸோ பாருங்க, இந்த மாதிரி கிராசரிஸை படிச்சு வச்சுங்க. நான் என்ன சொல்றேன்னா, கிராசரி இம்பார்ட்டன்ட் ஸ்கூல் புக்ல. அதுக்கு இந்த டூ யூ நோ பாக்ஸ் இருக்குங்களா, உனக்கு தெரியுமா, அந்த பாக்ஸ் இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து சில முக்கியமான ஏரியாஸ்ல முக்கியமான ஃபேக்டர்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க, அவ்வளவுதான் பிசிக்ஸ். அதுக்கடுத்து பாருங்க, மோஸ்ட்லி பார்த்தா இந்த அப்ளிகேஷன், தினசரி நம்ம பயன்படுத்தக்கூடிய அப்ளிகேஷன் யூசஸ் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கினா போதுமானது பிசிக்ஸ்ல. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் நீங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எப்படி படிக்கணும்னா, அப்ளிகேஷனு பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டியது சிலது, அதை மட்டும் படிச்சா போதும். அதுக்கடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இந்த பாருங்க இந்த கொஸ்டின்லாம் பல வாட்டி ரிப்பீட் ஆயிடுச்சு. கேல்வாமீட்டர் எதுக்கு யூஸ், எப்படி தனித்தனி கொஸ்டின் வந்திருக்கும் எக்ஸாம்ல. வோல்ட் மீட்டர் எதுக்கு யூஸ், அம்மீட்டர் எதுக்கு யூஸ், தனித்தனியா எக்ஸாம்ல தனித்தனியா கொஸ்டின் வந்து இந்த எக்ஸாம்ல எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா மேட்ச் தான் பழகி கொடுத்துட்டாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, நம்ம வந்து எக்ஸாம்ல இந்த மாதிரி பிசிக்ஸ்க்காக ஒரு PDF கொடுக்குறோம். ஓகேவா? 2020 இருந்து 2023 கம்பேர் பண்ணி கொடுக்குறோம். இதுல இருக்கக்கூடிய எல்லா பிசிக்ஸ் கொஸ்டினும் கண்ணை முடிக்கணும் படிச்சிருங்க. ஓகேங்களா? கண்ணை முடிக்கணும் படிச்சிருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, 200 கொஸ்டின் 7 கொஸ்டினும், இதே வந்து பாத்தோம்னா வெறும் 75 கொஸ்டின் 2 கொஸ்டின் 3 கொஸ்டின், இந்த 6 கொஸ்டின் கூட போய் பார்க்கணும். அந்த பிசிக்ஸா கரண்ட் அஃபேர்ஸ் 2 கொஸ்டின் ஆவரேஜா பார்த்தா ஒரு 2 3 தான் வரும். ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தா 175 கொஸ்டின். ஓகே, அதனால நான் என்ன சொல்றேன்னா, பாருங்க எல்லாமே பார்த்தா 2 3 2 3 2 3 தான். இந்த 2 3க்காக 6வது 7வது 8வது 9வது 10வது +1 +2 எல்லாம் முக்கியமாக படிக்கிறத விட்டுட்டு இருக்கிற இந்த 92 பேஜ்ல இருக்கிற கொஸ்டின் எல்லாம் படிச்சு விட்டுருங்க. ஓகேவா? எல்லா கொஸ்டின் அப்படி படிச்சுங்க, புரியுதோ இல்லையோ. இந்த மாதிரி கொஸ்டின் விட்டுருங்க. சில முக்கியமான கொஸ்டின், இப்போ இந்த மாதிரி கிராவிட்டிலான ஓகே, மேல M1 M2 கீழே R2 வரும், அவ்வளவுதான். ஜஸ்ட் கீழே R2 வரும், மேல M1 M2, மற்றது எதுவும் வராது. அந்த மாதிரி சும்மா ஒரு ரீடு, ஒரே ஒரு ரீடு. ஓகேவா? ஏன்னா சில கொஸ்டின்லாம் வந்து பார்த்தப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்க நான் அடிச்சு சொல்றேன், உங்களால படிச்சிருக்க முடியாது, ஞாபகமும் வராது. பிளஸ் இந்த அளவுக்கு டெப்தா படிக்கிற அளவுக்கு நீங்க GS மற்ற சப்ஜெக்ட் படிச்சுட்டு போயிடலாம். ஸோ ஷார்ட்கட்டை பொறுத்தவரைக்கும் பிசிக்ஸ் இதுதான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை படிச்சுட்டு, டூ யூ நோ பாக்ஸை படிச்சுட்டு, பின்னாடி கிளாஸரியை படிச்சுட்டு, சில முக்கியமான தியரம்ஸ், சில முக்கியமான இது மட்டும் படிச்சு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அது என்ன முக்கியமானது கேட்டோம்னு வச்சுங்க, இந்த யூனிவர்ஸ் எல்லாம் இருக்குல்ல பாருங்க, இந்த யூனிவர்ஸ் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வரும். இதுல வந்து சில முக்கியமானதெல்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவோட ஸ்பேஸ் மிஷினை பத்தி கொடுத்துருப்பாங்க, இஸ்ரோ பத்தி கொடுத்துருப்பாங்க. ஸோ பிக் பேங் தியரி யார் சொன்னது, ஓகேவா? முக்கியமா இந்த டூ யூ நோ பாக்ஸ் இருக்குல்ல, இதெல்லாமே படிங்க. ஒண்ணு இல்ல, பெரிய சைக்கிள் என்ன,
பெரிசெகண்ட்னா என்ன, லைட் இயர்னா என்ன, அஸ்ட்ரானமிக்கல் இதோட யூனிட்ல நான் போச்சுங்க. இந்த ஹபிள் டெலிஸ்கோப்பை பத்தி தெரிஞ்சுதுங்க. இந்த மாதிரி பாக்ஸ் கிளாசரிஸ் அதுக்கடுத்து இந்த மாதிரி கொடுத்துருந்தா இதெல்லாம் வேணாம், அதெல்லாம் வேஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயத்த மட்டும் படிங்க, போதுமானது நான் சொல்றேன். நீங்க அந்த 3 கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் நீ படிச்சது வந்துடும். ஒரு கொஸ்டின் தெரியாம போது ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேவா? இதுதான் நீங்க பண்ணணும். அதுவும் 9th அட்லீஸ்ட் 10th பிசிக்ஸ் எல்லாம் படிச்சு விட்டுருணும். மற்ற சப்ஜெக்ட்ல இருக்கிற டூ யூனோ புக் பேக்கு இல்ல புக் பேக் கொஸ்டின். ஓகே, அடுத்து கடைசி வந்து ஆயுதம் பார்த்தா புக் பேக் கொஸ்டின். இதை மட்டும் நீங்க பிசிக்ஸ்ல படிச்சா போதும். ஸோ நான் ஒரு அரேஞ்ச் பண்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா பிவிக்கு படிச்சு முடிச்சிருக்கேன், ஷார்ட்கட். ரெண்டாவது என்ன பண்றீங்கன்னா புக் பேக் கொஸ்டின் பிளஸ் டூ யூனோ பாக்ஸ். அந்த பின்னாடி அந்த பாக்ஸ் இருக்குல்ல, இப்ப காட்டலாம் டூ யூனோ பாக்ஸ் பிளஸ் அந்த கிளாசரி பின்னாடி ஏதாச்சும் அர்த்தங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குன்னா அப்போ ஸ்டெப் அப்னா என்ன, வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணும். ஸ்டெப் டவுனும் வோல்டேஜ் கம்மி பண்ணும். அவ்வளவுதான். நாளைக்கு என்ன கேட்போம், வோல்டேஜா கரண்டா வேற ஏதாச்சும் அந்த ஆப்ஷன் கொடுப்போம். அந்த கிளாசரி, அந்த டூ யூனோ பாக்ஸ், புக் பேக் கொஸ்டின். இது மூணாவது என்ன பண்ணி 10th ஸ்டாண்டர்ட் மட்டும் பிசிக்ஸ் படிக்க, வேற எதுவும் முடிஞ்சா 9th, அவ்வளவுதான். ஸோ இந்த மெத்தட்ல நீங்க படிச்சா போதும், பிசிக்ஸ்ல கேட்கக்கூடிய 3 கொஸ்டினோ இல்ல 2 கொஸ்டினோ அதுக்கான வேல்யூ பண்ண முடியும். ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இது நான் சொல்றது ஹார்ட் ஒர்க் இல்லாம ஓரளவுக்கு ஒரு சாஃப்டான ஒர்க். நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றதா இருந்தா 6, 7, 8, 9, 10 ஸ்கூல் புக்கு அதை தாண்டி எல்லாத்தையும் படிக்கிறது நீங்க படிச்சீங்க. வரப்போது 2 கொஸ்டின் 1 கொஸ்டினோ நீங்க இவ்வளவு படிச்சோம். நீங்க கேட்காத கொஸ்டின், நீங்க பார்க்காத தீரமாவோ இல்ல ஈக்குவேஷனாவோ இப்போ இந்த மாதிரி கேட்கும்போது வேற எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நான் ஒரு கொஸ்டின் காட்டுறேன்னு வச்சுங்க, இந்த கொஸ்டின் எதுவுமே பிசிக்ஸ் தெரியாம எதுவுமே பண்ண முடியாது. இருங்க ஏதாச்சும் ஒன்று காட்டா. பிசிக்ஸ் நம்ம படிக்கலப்பா, பிசிக்ஸை பத்தி எனக்கு எப்படின்னா இந்த மாதிரி கேட்குறான்ப்பா, இது எத்தனை பேர் கரெக்டா போடுங்கன்றது என்னால் சொல்லவே முடியாது. மேபி இந்த அளவுக்கு டீப்பா போயிட்டு இந்த ஈக்குவேஷன்ல நீங்க படிச்சிருப்பீங்களான்றது வாய்ப்பு குறைவு நான் சொல்றது. ஓகே, அதே மாதிரி கொஸ்டின்ஸ் காட்டுறேன் ஏதாச்சும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம போக தேவையில்லைன்றேன். ஓகேவா? புரிஞ்சிச்சா யாருக்காச்சும்? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேற ஏதாச்சும் லாஸ் ஏதாச்சும் இருந்தா தெரிஞ்சு வச்சுங்க. முக்கியமா அந்த டைம்ல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இந்த ஒவ்வொரு ரேஸ்க்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். எக்ஸ்ரே, யூவி ரே, அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த லைனா ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்துருப்பான் தெரியுமா, எதுல இருந்து எதுன்னு இந்த மாதிரி ஒரு சார்ட் எல்லாம் ஞாபகம் இருக்குங்களா? எக்ஸ்ரே இருக்கும், யூவி இருக்கும், அல்ட்ரா வயலன்ட் ரேஸ், வேற என்ன அதுல விசிபிள் லைட், இந்த மாதிரி இருக்கலாம். ஒண்ணு மினிமம்ல இருந்து மேக்ஸிமம் போகும்ல, அதை மட்டும் அதை நல்லா படிச்சு வச்சுங்க. ஆர்டர் வைஸ் படிச்சு வச்சுங்க. அதை புரியுதுங்களா நான் சொல்ல வர்றது என்னன்னு? யாருக்காச்சும் புரியுதுங்களா அது? ஸோ அதனால நீங்க இப்படி பண்றது ரொம்ப ரொம்ப யூஸ். இப்படி பண்ணிக்கலன்னா ஈஸியா நீங்க வந்து மார்க் அடிச்சுட்டு போயிடலாம். இல்லைன்னா வச்சுங்க சிலது கஷ்டப்பட்டு தான். இப்போ எப்படின்னா நம்ம என்னதான் படிச்சுட்டு போனாலும் இந்த இடத்துல வந்து பார்க்காதது. இப்ப இந்த கொஸ்டின் வந்து நீ படிக்காமே போட்டு போயிடலாம். சும்மா ஸ்கூல் புக்கு தடவை இந்த டூயினோல இருக்கும். அது ஒரு ஹெச்பி இஸ் ஈக்குவல் டு ஒரு குதிரை, 2 குதிரைங்க வந்து ஒரு இதை வலிக்கிற மாதிரி அதாவது ஒரு டியூனோ பாக்ஸ் இருக்கும். ஒரு ஹெச்பின்றது 446 வோல்ட்னு இருக்கும். ஜஸ்ட் அந்த டியூனோ படிச்சா போதும் இந்த கொஸ்டின் ரைட் நம்ம. ஸோ அதனால வந்து ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணுங்க, ரொம்ப இதுவும் ஒர்க் பண்ணாதீங்க பிசிக்ஸ்ல. ஓகேவா? மற்ற ஏரியாவில் நம்ம ஜாலியா ஒர்க் பண்ணிக்கலாம் இறங்கி. இப்போ யூனிட் 8 நான் இவ்வளவு சொல்லியிருக்கேன்னா அந்த இடத்துல ஜாலியா இறங்கி ஒர்க் பண்ணுங்க. ஓகே, அதுல ஜாலியா படிச்சுக்கலாம். மற்ற இடத்த வந்து மேலோட்டமா படிச்சா போதும். இதை தான் இன்னைக்கு கிளாஸ் நான் சொல்ல வந்தேன். ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க, நான் எல்லா கொஸ்டின் வந்து பண்றேன். ஓகே.